गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदगी सरसिजं करुणासमुद्रम् राधासखयमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृति भावयामि। 35வது தசகம் ராமச்சரித்திரத்தினுடைய பிற்பகுதி. பட்டத்ரி பூரா ராமாயணத்தையும் 2 தசகத்துல எழுதியிருக்கார் அப்படிங்கிறத போன வாரமே நம்ம பார்க்கும் பொழுது சொன்னோம். 34வது தசகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல எங்க கொண்டு முடிச்சிருக்கார் அப்படின்னா ஹனுமாரை ராமன் சந்திக்கும் வரை முடிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹனுமாரை பார்த்த உடனேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து ராமனுக்கு. அப்பா அப்படி ஒரு ஆனந்தம், கட்டாயமா சீதையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற நில ராமருக்கு வந்தது, கிடைச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையும் ராமனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நாம போன தசகத்தினுடைய நிறைவு பகுதியா கடைசி ஸ்லோகத்தினுடைய முடிவுல நம்ம பார்த்தோம். இப்போ 35வது தசகம். இப்ப ராமலக்ஷ்மணால ஹனுமார் சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போனோம். இப்ப கீழே தானே பார்த்திருக்கார், இனிமே சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போனோம். நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமத துந்துபேஹ காயமுச்சைஹி சித்வாங்குஷ்டேன பூயோ லுலுவிதயுகபத்பத்ரிணா சப்தசாலாம் ஹத்வா சுக்ரீவ காதோத்யதமதுலபலம் வாலினம் வியஜவ்ருத்யா वर्षावेलमनैषेर् विरगतरलितस्त्वन्मतङ्गाश्रमान्ते. ராமா குருவாயிரப்பா கூப்பிடுறார் பட்டத்ரி. ததனு ஹனுமானை தொடர்ந்து இப்ப ஹனுமார் என்ன பண்ணினார், எங்க போறார், ஹனுமானை தொடர்ந்து எங்க போறார். இப்போ போன தசகத்துல சொன்னமே ஹனுமாரை பார்த்துட்டார், சந்தோஷம் வந்துடுதுன்னு சொன்னோம். இப்போ ஹனுமானால நீ என்ன பண்ண, நீ சுக்ரீவன கிட்ட நீ போன. எப்படி அவர் ஆசிட்டு போனார், ஒன்ன அவர் கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்றார். எப்படி கூட்டின்னு போனார், எதுக்காக கூட்டின்னு போனார், எங்க கூட்டின்னு போனார் அப்படிங்கிறது தான் இப்ப கொஸ்டின். எங்க கூட்டின்னு போனார்னா சுக்ரீவன் கிட்ட கூட்டின்னு போனார். எதுக்காக கூட்டின்னு போனார், மைத்ரி நட்பு பாராட்டுவதற்காக. அப்போ எப்படி ஆஞ்சநேய எரிவாளை எடுத்துட்டு போறார், கூட்டிட்டு போறார் அப்படின்னு பார்த்தா 2 பேரையும் தன்னோட 2 தோள்ல சுமந்துட்டு சுக்ரீவனை நோக்கி கூட்டிட்டு போறார். எதுக்குன்னா சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு. ஏன், இவா 2 பேரும் ரிஷ்யமுக மலையினுடைய பர்வதத்தோட அடிபாகத்துக்கு வர்றத சுக்ரீவன் பார்த்தான். சுக்ரீவன் அங்கேருந்து பார்த்த உடனே இவா 2 பேரும் யாரா இருப்பா, யாரோ 2 மனுஷன் அவராளே, ஒருவேளை மனுஷனோட மாய உருவமா, அப்படி வாலி யாரையாவது அனுப்பிச்சிருப்பானோ, அவன் அனுப்பிச்ச கூடிப்படையோ, அவன் அனுப்பின அடியாளோ அப்படின்னு அவன் பயப்பட்டான் சுக்ரீவன். உடனே அப்ப ஹனுமானை அனுப்பிச்சு இவாள்லாம் யாருன்னு பார்த்துன்னு வா அப்படின்னு அனுப்பும் பொழுது ஹனுமார் அங்க போறார். வந்தது, ஏய் சுக்ரீவா, இவா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவா என்ன சொல்றா, சுக்ரீவா இவா வந்தது உனக்கு அதிர்ஷ்டம்டா அப்படின்னு சொல்லி வாய்ப்பை விட்டுடாதே, இவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப நீயும் சுக்ரீவனும் நட்பு கொண்டீர்களே குருவாயிரப்பா ராமான்றார் பட்டத்ரி. இப்ப சுக்ரீவன் இப்ப எப்படி இதை கொண்டு போறார் அப்படின்னா, சுக்ரீவன் ஜீவாத்மா, ராமன் பரமாத்மா. இப்ப ஒரு ஜீவாத்மா பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மா கிட்ட போகணும் அப்படின்னா அது பரமாத்மான்னு ஜீவாத்மாக்கு தெரியாது, ஆனா போகணும்.
அதுக்கு யார் வேணும்? உங்களுக்கு பாலமா இருக்கிறது யார் அப்படின்னா குரு வேணும். குரு இருந்தால்தான் ஒரு ஜீவாத்மாக்கு இது பரமாத்மான்னு தெரியும். இல்லைன்னா தெரியல. இல்லைன்னா எப்படி தெரியும்? ஒரு குரு இருந்தாதான் இது கடவுள் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார். இப்ப அந்த ஜீவாத்மாவிற்கு ஆச்சாரியனாக குருவாக இருந்தது இங்க யாருன்னு சொல்றாரு பட்டத்திரின்னு பார்த்தா ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயனின் மூலமாக இவன் பரமாத்மா, இவனை பிடிச்சுக்கோ, விடாத, இவன் மூலியமா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொல்றார். அப்ப இவ 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் அக்னி சாட்சியா வச்சுக்கிறா. ஏன் அக்னி சாட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரீவன் வாலி சண்டை நமக்கு தெரிஞ்சது, அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். அவனோட மனைவியையும் நாட்டையும் இப்ப மீட்கணும். யாருக்கு? சுக்ரீவனுக்கு. அதை மீட்கணும். அதனால அவன், ராமா முதல்ல நீ வாலிய வதம் பண்ணு, ஏன் நாட்டை மீட்டு தந்துட்டியானா எனக்கு எக்கச்சக்கமான வானரப்படை இருக்கு, அத்தனை வானர சேனையை வச்சுண்டு நான் உன்னுடைய மனைவியை தேட ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு இவாளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. இதுக்கு சாட்சி எது? 2 பேரும் பேசிட்டு இருந்தா எப்படி நான் வாய் வார்த்தையா சொல்றது எல்லாம் ஏத்துக்க முடியுமா? இதுக்கு சாட்சி அக்னி. அக்னி சாட்சியா இவா ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறா. அப்படி அவர்களுக்குள்ள நட்பு ஏற்படுறது. ஆனாலும் சுக்ரீவனுக்கு ஒரு தயக்கம். அப்படி யோசிக்கிறான். இவன் பார்த்தா வத்தலா சொத்தலா அப்படி இருக்கான். இவன் எப்படி வாலியோட சண்டை போடுவான்? இவன் எப்படி சரின்னுட்டு அக்னி சாட்சியா அதெல்லாம் கொடுக்குறான். வாஸ்தவம் தான், ஏத்துக்கலாம். அனுமானம் சொல்றான், ரைட், ஓகே. எப்படி அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு தயக்கம். அது ராமருக்கு புரியாதா? அவர் என்ன பண்றார்? இந்த தயக்கத்தை பாக்குறாரு. என்ன தயக்கம் உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு ராமன். ராமா உன் பலத்துலதான் எனக்கு தயக்கம்னு சொல்லிடுறான் சுக்ரீவன் டைரக்டா. உன்னால வாலிய வெல்ல முடியுமான்னு எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே ராமன் என்ன சொல்றான்? எனக்கு வலிமை இருக்கு, ஆனா நான் என்ன பண்ணா எனக்கு வலிமை இருக்குன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியும்? நீ எப்படி நம்புவேத அப்படின்னு ராமன் கேட்க, உடனே சுக்ரீவன் என்ன பண்றான்? வாலிய கிடுவாது சுக்ரீவன் ராமனை கிடு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறான். ராமலக்ஷ்மணா சுக்ரீவனோட போறா. இவாளோட கொஞ்சம் வானரங்களும் கூட போகுது. அங்க போனா துந்துபின்னு ஒரு அசுரனோட சடலம் இருக்கு. அந்த இடத்துல மலை உச்சியில துந்துபி காயமுச்சைகி, துந்துபே காயமுச்சைகி, அந்த துந்துபி அப்படிங்கிற அசுரனினுடைய சடலம் அந்த மலை உச்சியில இருக்கு. அதை காட்டுறான். காமிச்சிட்டு இவன் என்ன சொல்றான்? இந்த உடம்பு இருக்கு பத்தியா, இந்த உடம்பு வாலியோட சண்டை போடும் பொழுது அவன் தூக்கி அங்கேருந்து அடிச்சான். அடிச்ச வேகத்துக்கு அது அங்கேருந்து இந்த மலை உச்சியில விழுந்தது. அந்த அளவுக்கு அவன் தூக்கி எரிஞ்சிருக்கான்னா அவனுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த சடலத்தை நீயும் அத மாதிரி தூக்கி ஏறி எவ்வளவு தூரம் போறதுன்னு நான் பாக்குறேன். அதை வச்சுட்டு உனக்கும் அவனுக்கும் உள்ளதை நான் கம்பேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். சரி, துந்துபே காயமுச்சைகி சிப்த்வாங்குஷ்டேன அப்படின்னு ஒரு வார்த்தையும் கூடவே இருக்கு. இப்ப இந்த துந்துபியின் சடலம் அவன் என்னைக்கோ எரிஞ்சிட்டான். அவன் எரியும் பொழுது அது தசையும் சதையோட இருந்து அப்படியே பிளஷோட நல்ல அவ்வளவு பெரிய உடம்பு, அசுரனோட உடம்பு எப்படி இருக்கும் நம்மளால கற்பனை பண்ண முடியும். அது இங்க விழுந்திருக்கு. ஆனா நாள் ஆக ஆக என்ன ஆகும்? ஒரு உடம்பு, இறந்த உடல் என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும் பொழுது அதெல்லாம் போய் எல்லாம் கொத்தி தித்தி தின்னு மலை உச்சியில வேற கிடக்கிறது. வெறும் எலும்பு கூடா இருக்கு. இந்த எலும்பு கூடா இருக்கிறத ராமன் இப்ப அங்க போய் ராமன் தயங்குறான். இப்ப ராமன் ஏன் தயங்குறான் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம்னா, ராமன் ஆச்சாரசீலன். அவனுடைய ஆச்சாரியார் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னா, எலும்பை நாமெல்லாம் தொடக்கூடாது. எலும்பை யாருக்கு தொடர்றதுக்கு அருகதை அப்படின்னா, அந்த இறந்து போனவனுடைய உறவினர்கள், அதாவது அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கால, அவாதான் அதை தொட முடியும். வேற யாரையும் வேற யாரும் அதை தொடக்கூடாது. தொட்டா தீட்டு, சரி தீட்டு, தொட்டுட்டா தீட்டு, குளிச்சா போகாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு அவனுக்கு ஆச்சாரியார். பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இத கவனிச்ச லக்ஷ்மணன் பாக்குறான், ராமன் ஏன் இப்படி தயங்கி நிக்கிறான் அப்படின்னோடனே, ராம லக்ஷ்மணா 2 பேருக்கும் ஆச்சாரியான் ஒருவர் தானே. அந்த ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது லக்ஷ்மணனுக்கு ஞாபகம் வருது. இப்ப ராமன் கிட்ட போறான். இப்ப நீ தயங்கி நின்னால் சுக்ரீவனுக்கு உன் பேர்ல சந்தேகம் வரும். அதனால நீ இப்ப தயங்காதே. இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இல்லைன்னா உனக்கு வலிமையே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிடுவான்.
அதனால இப்ப ஆச்சாரியன் எங்க ஆச்சாரியன் இப்படி சொன்னா, அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அவனுக்கு சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா அவள்லாம் வானரா, அவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவளுக்கு இந்த மாதிரி ரூல்ஸே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதனால நீ இதையெல்லாம் சொன்னா அவ ஏத்துக்க மாட்டா. அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய இடது கால் இருக்கு இல்லையா, சித்வாங்குஷ்டேன சித்வா அங்குஷ்டேன போய, உன்னுடைய இடது கால் கட்ட விரலால தூக்கி எறி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ராமா, உன்னுடைய இடது கால் கட்ட விரலால நீ நம்பி விட்டுடுன்னு சொன்ன உடனே அந்த சடலத்தை அப்படியே தூக்கி விட்டியே, அது எங்க போச்சுன்னே தெரியல. ஏன் இடது திருவடிக்கு மட்டும் தீட்டு இல்லையான்னு நாம கேட்போம். அப்ப என்ன, இடது திருவடி கட்ட விரலுக்கு மட்டும் தீட்டு இல்லையா? அங்கே வந்து அப்படியே உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தானே உடம்புல வருது, அப்ப உடம்பு பூரா தீட்டு தானே, இது என்ன நியாயம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படியே கொஞ்சம் பேக்ல போலாம். இப்ப ராமாவதாரத்துக்கு வந்துட்டோம். வாமனாவதாரத்துல திருவிக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுது ஒரு காலை தூக்கி ஆகாசத்துல அளந்தாரோ இல்லையோ, அப்படி அளக்கும் பொழுது சத்தியலோகத்துக்கு போச்சா அந்த கால்? போன கால் இடது கால், போன கால் இடது கால் சத்தியலோகத்துக்கு போச்சு. அங்க கட்டவரல் வந்திருக்கு. அப்ப பிரம்மா அதை பார்த்தார். அவர் கமண்டலத்தில் இருந்த தர்ம தேவதை நீராக இருந்து, அது என்ன, கங்கை, கங்கை பிரவாகம் எடுத்து இவருடைய கட்டவரல்ல விழருது. அப்ப உற்பத்தி ஸ்தானமே அதுதான். அங்கே இருந்துதான் அது பூமிக்கு வருது. பூமிக்கு வர்ற அந்த கங்கை அங்கங்க அங்கங்க நிறுத்தப்பட்டு வருது. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு அங்க வருது. அதுக்கு உற்பத்தி ஸ்தானமே அது. அப்படி இருக்கும் பொழுது அதனால அதுதான் அத வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அந்த தர்ம தேவதையின் மூலமாக அந்த கால் கங்கை உற்பத்தி ஸ்தானமாகி இப்ப நம்ம என்ன பண்றோம், அவனுடைய அஸ்தி கரைஞ்ச மாதிரியே ஆயிடுத்து அது அப்படிங்கிறத கொண்டு வரார். இந்த வாலி வந்து துந்துதிய அடிச்சு தூக்கி போடும் போது இது இன்னொன்னும் இருக்கு. ஏன் இந்த மலையில அவன் மட்டும் இங்க தூக்கி போட்டான், அதை ஏன் எடுத்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்லாம் பார்த்தா, இந்த வாலி சண்டை போடும் பொழுது இந்த துந்துபிய தூக்கி போட்டான். துந்துபிய தூக்கி போடும் பொழுது, அடிச்சு தூக்கி போடும்போது இங்க வந்து விழும் பொழுது இங்க மதங்க முனிவர் இந்த ரிஷ்ய முக பர்வதத்தில் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். தூக்கி போட்ட வேகத்துல உடம்பு அப்படியே பாறையில வந்து விழுந்து ரத்தம் தெளிக்கிறது. இவர் சந்தியாவந்தனம் பண்றப்ப இவர் மேலெல்லாம் விழுது. அப்போ அவர் கோபப்பட்டு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, வாலிக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா வந்து முடியுது. அது என்ன அப்படின்னா, இந்த பக்கமோ இந்த மலை பக்கமோ அல்லது இதுக்கு இந்த மலைக்கோ மலைக்கு அருகில் இருக்கிற இடத்துலயோ எங்கேயாவது வந்தால் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும், கொன்னுடுவோம்னு சொல்லிட்டார். அதனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் சுக்ரீவன் இந்த இடத்துல வந்து அடைக்கலம் புகுந்தா மாதிரி இந்த மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சுத்தி யாராவது வந்துருவாளோ, வாலி வந்துருவானா, வாலியோட ஆட்கள் வராளா, இப்படின்னு அவன் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே, இங்க இருக்கிறதுக்கு காரணமே அவன் வாங்கின்ற சாபம். இங்க வந்து தஞ்சமடங்குன்னு உட்காந்துருக்கான். இப்ப பூமிக்கே திரும்பி வைப்பா. அதோட இல்லாம ராமன் என்ன பண்ணான், இடது காலால தூக்கி எரிஞ்ச அந்த சடலம் எங்க போச்சு அப்படின்னு அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சப்ப இந்த ரிஷி மேல வந்து பட்டுது அப்படின்னும் பொழுது, திருப்பி ராமன் தூக்கி எறியும் பொழுது அது வேற யார் மேலேயாவது போய் பட்டு ராமனுக்கு அது சாபத்தை வாங்கி கொடுத்துருதுன்னா, அதனால ராமன் என்ன செஞ்சான், ஏன் இங்க வந்தது, என்னதுனால இதுன்னு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ராமன் இதை தூக்கி எறியும் பொழுது திரும்ப பூமிக்கே வர முடியாத அளவுக்கு பிரபஞ்சத்தின் ஒரு பக்கத்தில் அதை தூக்கி எரிஞ்சுட்டான். அந்த அளவுக்கு பலத்தோட அதை தூக்கி எரிஞ்சுட்டான். இப்ப சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துதா? இப்ப பார்த்தான் சுக்ரீவன், இவனுக்கு நம்பிக்கை வந்துதா அப்படின்னு பார்த்தா திரும்பவும் இவனுக்கு சந்தேகம், திரும்பவும் இவனுக்கு தயக்கம். ஏன்னு கேட்டான் ராமன். நீ தான் சொன்ன, நீ சொன்னபடி நான் பண்ணிட்டேன், அதுவும் எங்க போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு போயிடுது, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, எங்க அண்ணா வாலி அதை தூக்கி எரியும் பொழுது அப்பையும் அவனுக்கு தன்னுடைய அண்ணான்னு சொல்லிக்கக்கூடிய இதுலதான் இருக்கான். சுக்ரீவன் எந்த அளவுக்கு இருக்காங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். தூக்கி எரியும் பொழுது ரத்தமும் சதையும் உள்ள உடல் அத்தனை வெயிட்ட தூக்கி அங்கே இருந்து அவன் எரிஞ்சு இங்க விழுந்தது. இப்ப அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பு கூடு, வெயிட்லெஸ். அதை தூக்கி நீ ஈஸியா எரிஞ்சிடலாம், யார் வேணா தூக்கி எறியலாம். அப்படி இருக்கப்போ இந்த சக்தியை என்னால நம்ப முடியாது, எந்த அளவுக்கு சக்தி இருக்கு. சரி, இப்ப நீங்க என்னதான் பண்ணணும், இனி இதுக்குமே நான் என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி உனக்கு டெஸ்ட் வைக்கிறானே குருவாயிரப்பா, எனக்கு ஒன்னும் புரியல, இவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது லுலுவித யுக பத்ரினா சப்தசாலான்னு போடுறாரு பட்டத்திரி அங்க ஒரு வார்த்தையை, சப்தசாலான் லுலுவதி. சரி, இப்ப நீ என்ன பண்ணனா, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எங்க அண்ணா இருக்கானே, இந்த மரம் ஒண்ணு இருக்கு, சால மரம், தேக்கு மரம், அந்த மரத்தை அப்படி ஒரே வில்லில ரெண்டா உடைச்சிருவான்.
அப்படியே ரெண்டா பிளந்துருவான். அவனால அது முடியும். இங்க பாரு, இங்க 7 மரம் இருக்கு. இத ஒண்ணு ஒண்ணா நீ உட. அவன் 7ஐயும் சேர்த்து உடைக்க சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் கதை நயத்திற்காக சொல்றது அப்படிங்கிறது தான் சொல்லி இருக்கு. இதுல நான் படிக்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீ 7ஐயும் உடைச்சு காட்டு எனக்கு அப்படின்னு தான் சொல்றான். ராமன் என்ன பண்ணான்? ஒரே வில்லால் 7ஐயுமே உடைச்சு காமிச்ச உடனேதான் இவனுக்கு திருப்தி வருது. யுகபத் லுலுவித, நீ மொறைச்ச, முறிச்ச, பொழந்துட்ட, எப்படி பத்ரினா ஒரே பானத்தால ராமா இப்பத்தான் சுக்ரீவன் உன்னை நம்பினான். அப்புறம் வாலியோட சண்டை போடுறதுக்கு ராமனை கூட்டிட்டு போறான். அப்போ ராமன் என்ன பண்றான்? மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுண்டு ஹத்வா. அப்ப மரத்துக்கு பின்னாடி நின்னுண்டு நீ வதம் பண்ண யாரை? சுக்ரீவதாத்தம். சுக்ரீவனை அழிக்க வாலி தயாராயிட்டான். வாலிக்கை ஓங்கிண்டே இருந்தது. அதுல பலம், ஒப்பன்ற வனம் கொண்டவனா வாலி போயிட்டே இருக்கச்சே நீ மறைஞ்சின்னு இருந்து வாலினம் வியாஜ வித்யா அப்படின்னு சொல்லி அவனை நீ வதம் பண்ணிட்ட. ஒரே பானத்தால அவனை அழிச்ச. என்ன காரணம்? இப்ப வாலிய ராமன் தாக்கணும். வாலி கீழே விழுந்துட்டான். அந்த பானத்தை வாலி புடுங்கி பாக்குறான். தான் மேல குத்தின பானத்தை யார் நம்ம மேல இது பண்ணான்னு பார்த்தா அதுல ராமா அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. வாலி யோசிக்கிறான். ராமனை பத்தி வாலிக்கு நன்னா தெரியும். ராமனுடைய குணாதிசயங்கள்லாம் வாலிக்கு நன்னா தெரியும். எப்படி இது ராமனாக இருக்க முடியும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே, ராமனாக இருக்குமான்னு சந்தேகத்தோட யோசிச்சுட்டு இருக்கிறச்சியே ராமன் எதிர்க்க கரெக்டா நான் நிக்கிறத பார்த்த உடனே வாலி பலவிதமான கேள்விகள் திரும்ப 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 கேள்வி கணைகளால் அவன் ஒரு பானத்தால இவனை துளைத்தால் அவன் கேள்வி கணைகளால துணைக்கிறான். கேட்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கான். கடைசியில வாலி தப்பு பண்ணி இருக்கான்னா, ஆமாம் தப்பு பண்ணி இருக்கானா அப்படின்னு கேட்டா ஆமாம். அவன் பண்ண தப்பு என்ன? சுக்ரீவனின் மனைவி ருமாவை அபகரிச்சான். வாலி முதல்ல ஏதோ ஒரு போர்ல போய் மாட்டிட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நினைச்சுட்டு, உண்மையிலேயே வாலி செத்து போயிட்டான், ரொம்ப நாள் ஆச்சு அவன் வரல அப்படிங்கிறதுனால மீதி எல்லாரும் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க தயாரானார்கள். அப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் பொழுது வாலி விடுறான். வந்த நேரத்தில் சுக்ரீவன் வாலி வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஓடி வரும் பொழுது நம்பவே இல்லை வாலி. சுக்ரீவன் அவனை கொலை பண்ணிட்டு தான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு நினைச்சான்னு தான் நினைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் போர் செய்து சுக்ரீவனை துரைத்து ருமாவை பிடிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சான். அவன் எவ்வளவோ பாதத்துல விழுந்து கெஞ்சறான், சரணாகதி பண்றான். என்ன சொன்னாலும் சுக்ரீவனை வாலி நம்பவில்லை. அது அவன் செய்த தவறு. மனைவியை அபகரிச்சான், அது அவன் செஞ்ச தவறு. சரி, ரைட்டு. இதோட இல்லாம இவன் இன்னொன்னு என்ன பண்ணிக்கிறான்? ராவணனோட உடன்படிக்கை. யாருக்கு? வாலிக்கு. என்ன உடன்படிக்கை? நீ பண்ற தப்ப நான் கண்டுக்க மாட்டேன், நான் பண்ற தப்ப நீ கண்டுக்காத. 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உடன்படிக்கை. இதுக்கு மரண தண்டனை தான் சரியா அப்படின்னா சரியே. அது ராமனுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிஷ்கிந்தை அயோத்தி பேரரசுக்கு உட்பட்டது, அதனால ராமனுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறார். சரி, இதெல்லாம் ஓகே, எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் மறைஞ்சின்னு இருந்து ராமன் அடிக்கணும்? எதிர்க்க வந்தா வாலிக்கு எதிர்க்க வரவாளோட பாதி பலம் கிடைச்சிடுமே, அதனால ராமனுக்கு பயமா அப்படின்னா, ராமன் யாரு? புருஷோத்தமன். அவனோட பலம் போனா கூட ராமன் அவங்கிட்டே இருந்து பாதி பலம் வந்தா கூட ராமனுக்கு இருக்கிற பலம் குறையுமான்னு? அவனோ புருஷர்களுக்கெல்லாம் உத்தமனான ஸ்ரீமன் நாராயணன். இப்ப மனுஷ அவதாரம் வேணுங்கிறதுக்காக மனுஷாவதாரமா அவன் வந்திருக்கானே தவிர அந்த பலமெல்லாம் போயிடுமான்னு? இல்ல இல்ல, போகல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அருமையா பட்டத்திரி கொடுக்கிறார். எதிர்க்க நின்னா வாலிக்கு முன்னாடி எதிர்க்க சண்டை போட்டா வாலிக்கு ஒருவேளை ராமனை பத்தி நன்னா தெரியும், ராமனினுடைய குணாதிசயங்கள்லாம் தெரியும். ராமனை பார்த்த உடனே இவன் சரணாகதி அடைஞ்சிட்டான்னா, இவன் நமஸ்காரம் பண்ணிட்டான்னா, ராமன் கருணை உள்ளம் கொண்டவன், அப்ப வாலி அவனால கொல்ல முடியாது. இப்ப இவன் ஏத்துன்றிருந்த உடன்படிக்கையின்படி வாலியினுடைய குணாதிசயங்களின்படி வாலிக்கு மரண தண்டனை சரியே. அதனால நாம எதிர்க்க வந்தோம்னா அதை கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால் ராமன் மறைந்திருந்து கொன்றான்ங்கிறது வரலாறு. இது வேற வேற மாதிரி எல்லாம் நிறைய பட்டிமன்றம் அது இது அதெல்லாம் கேட்கறதுனால நம்ம மனசுல விதமா இது போயிடுறது. சுக்ரீவன் அதோட இல்லாம கம்பர் இத சொல்றார். என்னன்னு கேட்டா லக்ஷ்மணன் சொல்றதா கம்பர் சொல்றார். சுக்ரீவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டப்ப வாலி நீ கருணை காட்டினியா? இல்லையே. சக மனுஷன்ட்ட ஒருத்தன் கருணை காட்டலன்னா
அவன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிற தன்மையே இழந்துடுவாங்கிறார் கம்பர். லக்ஷ்மணன் சொன்னதா கம்பர் சொல்றார் அப்படின்னு கம்பராமாயணத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சக மனுஷன்ட்ட ஒருத்தன் கருணை காட்டலைன்னா இறைவன்ட்ட நீ போய் கெஞ்சினா கூட உனக்கு கருணைங்கிறது கிடைக்காதுங்கிறது, அந்த வாய்ப்பே உனக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல காட்டுறது. இறைவன் விழாறதுக்கு தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது நமக்கும் ஒரு லெசன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா மனுஷால்ட்டையும் நம்ம கருணை காட்டணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான பகுதி இது. அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் மாறுது. சுக்ரீவ பட்டாபிஷேகம் மாறுது அப்படின்னாக்க ஹத்வா சுக்ரீவ தாத்தோத்யதம் அதுலபலம் வாலினம் வியாஜவிருத்தியா வருஷாவேலாம் அனைஷியே. சுக்ரீவ பட்டாபிஷேகம் மாறுது. மழைக்காலம் வந்துடுறது, வருஷா வேலாம். அப்ப மழைக்காலம் வந்துடுறது. அந்த காலத்தை கழிக்கணும். இப்ப மழை காலத்துல போய் சீத்தையை தேடணும் அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போய் எங்க இருக்கான்னு முதல்ல தெரியணும். தெரிஞ்சப்புறம் சீத்தையை தேடணும். இதெல்லாம் எந்த பகுதியில போயிருக்கா அவன்னு இந்த மழை காலத்துல போய் தேடுறது கஷ்டம் அப்படின்னு ராமனும் அந்த நேரத்துல என்ன பண்ணா, சுக்ரீவா நீயும் ரொம்ப நாள் உன்னோட ஒய்ஃபை பிரிஞ்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டே இருக்க, இந்த மழைக்காலம் முடியிற வரைக்கும் நீ போ, உன்னுடைய நாட்டுக்கு போ. நாட்டுக்கு போயிட்டு நீ சந்தோஷமா இரு. இந்த மழைக்காலம் எல்லாம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு வா, சீத்தையை தேடலாம் அப்படின்னு சொல்ல அவனும் செல்கிறான். யாரு? சுக்ரீவனும் போறான். நீயும் குருவாயிரப்பா ராமா, நீயும் அந்த நாட்களை கழிச்ச. எப்படி? விரக தரளித்த, சீத்தையை விரிஞ்ச வேதனையோட துவம் ராமானி மதங்காசிரமாந்தே. எந்த இடத்துல கழிச்ச அப்படின்னா மதங்க ஆசிரம மதங்க முனிவர் இருந்த ஆசிரமத்துக்குள்ள இல்ல, ஆசிரம பகுதியில். ஏன்னா இவனும் அந்த கிஷ்கிந்தேல ஏன் சுக்ரீவன் இருக்கானே, அந்த அவன் இருக்கிறது ஒரு அரண்மனை தானே, அங்க ஒரு ரூம் போட்டு கொடுக்க கூடாதா ராமனுக்கு ஒரு 4 மாசத்துக்கு? ஆனால் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன? 14 வருடம் தாய் தந்தை சொல். அந்த வார்த்தை என்ன? 14 வருடங்கள் காட்டில் கழிக்க வேண்டும். அப்ப காட்டில் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப சுக்ரீவனோட போய் அரண்மனையில தங்கினாலும் அது அரண்மனையில தங்கினத்திற்கு சமம்னு ராமன் காட்டிலேயே மதங்க ஆசிரம பகுதியில் கழித்தான். அதைத்தான் பட்டத்திரி மதங்க ஆசிரமார்த்தே, நீ மதங்க ஆசிரமத்தின் பகுதியிலேயே உன்னுடைய வாழ்நாள் அந்த 4 மாதங்களை கழித்தாயே. எப்படி கழிச்ச? விரக தரளித, சீதையை பிரிந்த விரகதாபத்தில் கழிச்சே நீ குருவாயிரப்பா ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முதல் ஸ்லோகத்துல. சுக்ரீவேணானுஜோக்த்ய சபயமபியத வியூஹிதாம் வாகினீம் தாம் ரிக்ஷாணாம் பீக்ஷ்ய திக்ஷோ திருதமததயிதாம் அர்கணாய வனம் ராம் சந்தேஷம் சாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி மார்கே மார்கே மமார்கே கவிபிரபிததா த்வத்ப்ரியா சப்ரயாசைஹி. சுக்ரீவன் மழைக்காலம் முடிஞ்சுடுத்து, ராமர் இருந்துட்டு வர சொன்னார். மழைக்காலமோ முடிஞ்சுடுத்து, சீதையை தேடுற வேலையை ஆரம்பிக்கணும் பார்த்தா அவன் வரவே இல்லை. அவன் வரவே இல்லை, ஜாலியா இருக்கான், அவனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மழைக்காலம் முடிஞ்சுடுத்து வரணுங்கிற தாட்டே இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கான். அப்படி சுக்ரீவேணானு ஜோக்திய. குருவாயிரப்பா ராமா நன்றி கெட்டவன், குருவாயிரப்பா ராமா நன்றி கெட்டவன் சுக்ரீவன் போடுறாரு பட்டத்திரி. ஏன் இவ்வளவு தூரம் நீ அவன் கேட்டதை பண்ணி கொடுத்துட்ட, 4 மாசம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு சொன்ன, அவன் சொன்ன வாக்குப்படி வரணுமா வேண்டாமா? வரல, நன்றி கெட்டவனுக்கு. இப்ப அவன் கடமை என்னன்னு உணர்த்தணும் இல்லையோ? உணர்த்த வேண்டியதும் நம்மளுடைய டியூட்டியா போயிடுறது. நீ என்ன பண்ண? அனுப்பின. யார அனுப்பின? லக்ஷ்மணனை அனுப்பிச்சு விட்ட. லக்ஷ்மணனோட வார்த்தை, அவன் போய் அங்க கடும் சொற்களால பேசுறான். வார்த்தை கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசுறான் லக்ஷ்மணன். பேசும் பொழுது அங்க யார் வரா? சுக்ரீவன் இந்த மாதிரி இருக்கான், நிலைமை அங்க யார் வரா அப்படின்னு பார்த்தா வாலியோட வைஃப் வரா தார. அவ பார்த்தோம்னா ஐயோ, அப்பதான் அவளுக்கு புரியுது இப்ப வந்திருக்கிற சிச்சுவேஷன் என்னங்கிறது. புரிஞ்சு அந்த சிச்சுவேஷனை சாஃப்டா ஆக்குறது எப்படிங்கிற ஒரு திறமை அவகிட்டதான் இருந்தது. அவ சாஃப்டாக்கி லக்ஷ்மணனை சமாதானப்படுத்திண்டே இந்த பக்கம் வாலிக்கு அவனுக்கு சுக்ரீவனுக்கு ஆள் அனுப்பிச்சு, சுக்ரீவன் அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி தன்னுடைய தவறையும் உணர்ந்து கிடுகிடுன்னு வரான். எங்க லக்ஷ்மணனோட கிளம்பி ராமன் கிட்ட வரான். சபயம் அபியதா, பயந்துண்டேவும் வரான், பணிவோடையும் வரான்கிறார் பட்டத்திரி. ராமா உன்னை தேடி வந்தானே, என்ன மன்னிச்சுடு ராமா, தோ வானர சேனையெல்லாம் தோ திரட்டின்னு வந்துடுறேன் நானு சொல்லி கிடுகிடுன்னு அத்தனை சேனையும் திரட்டிண்டு வந்தான். திரட்டிண்டு சீதையை தேடலாம் நான் யூகிதம் வாகினியும் தாம். என்ன பண்ணான்? அப்படி அவங்ககிட்ட 70 வெள்ளம் சேனை இருந்துதான்.
அத்தனை வானர சேனையும் திக்கு 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 திக்கா எல்லா திக்குலயும் அந்த மலை உச்சியிலேருந்து நின்னுட்டு ராமன் பார்த்தா திரும்பின பக்கமெல்லாம் வானர சேனை. அப்படி ஒரு வானர சேனை. ரிஷானாம் வீக்ஷ திக்ஷு, ஒவ்வொரு திசையிலும் அப்படியே வானர சேனையை பார்த்தான். எல்லா திசையிலும் நீ பார்க்கிற. கிருதமத தகிதாம் மார்கணாய அவனம் ராம். இப்போ உன்னுடைய மனைவியான சீத்தையை மார்கனாய தேட தயார் நிலையில அவனம் ராம் உன்னை நோக்கி எல்லாரும் வணங்கினார்கள். நாங்கள்லாம் ரெடியா இருக்கோம். இப்ப சுக்ரீவன் அவள்லாம் கொண்டு நிறுத்தின உடனே இந்த வானர சேனையெல்லாம் ராமனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி, உன் மனைவி சீதையை தேடுறதுக்கு நாங்கள்லாம் ரெடியா இருக்கோம்னு நமஸ்காரம் பண்றா. எல்லாரும் வணங்கின உடனே அத்தனை பேரிலேயும் தெற்கு முகத்தில் திசை திசையா நிக்கிறாளோ இல்லையோ, தெற்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த வானர சேனையை நீ பார்த்தாய் குருவாயிரப்பா. பார்த்ததுல அவர்களுக்கு இடையில் நின்ன அனுமானை பார்த்தாய். அனுமானை பார்த்து நீ அழைத்தாயே. சந்தேகம் சாங்குலியம் அவனை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு நீ என்ன பண்ண, இவன் ஒருவனால் சீதையை கண்டுபிடிக்க முடியும்னு நீ நம்பின உடனே சந்தேகம் சாங்குலியம் கூப்பிட்டு உனக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிந்த சில சொல்லாடல்களை அனுமானிடம் நீ சொன்னாய். அத சீதையிடம் போய் சொல். நீ நிச்சயம் சீதையை பாப்ப. நீ ராமதூதன் அவளுக்கு நம்பிக்கை வரணும்னா நீ இந்த ஏகாந்தமான விஷயத்தை எல்லாம் அவகிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பினியே. என்னத்த சொல்லி அனுப்புறார் ராமர்னா, நம்பர் 1, சீத்தை ராமனையும் சீதையும் ராமனும் அயோத்தியில இருந்து காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு. அப்பா சீதை ராமன் லக்ஷ்மணன் 3 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கா. அயோத்தியோட எல்லையை கிராஸ் பண்றா. கிராஸ் பண்ணும்போது சீதா கேட்டாலாம், காடு வந்துருத்தா, இதான் காடான்னு கேட்டாலும். எல்லையை கிராஸ் பண்ண உடனே அவ பாவம் நாட்டிலேயே இருந்து வாழ்ந்துவோம். அங்க ஜனகனோட பொண்ணா இருந்துட்டா, இங்க தசரதனோட மனைவியாக, தசரதனோட மாட்டு பொண்ணா ராமனோட மனைவியாக இங்க இருந்தாச்சு. இப்படியே அரண்மனையிலேயே அவளுடைய காலம் கழிஞ்சுது. அதனால அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு காடுன்னா என்னன்னே தெரியல. எல்லையை தாண்டினோடனே இதுதான் காடா அப்படின்னு கேட்டாலும். இதை சொன்னப்ப அவர்களுக்கு இடையில் நடந்த பேச்சு, இது எனக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிந்த சொல்லாடல், இத அவகிட்ட சொல்லு. 2வது, சுமித்திரனுக்கு விடை கொடுக்கிறார். திரும்பி போகும் பொழுது அவன் தேர் எடுத்துட்டு திரும்பி போறான். போகும் பொழுது சீதை என்ன பண்ணாலாம், சுமித்திரனை கூப்பிட்டு, சுமித்ரா நான் வளர்த்த கிளிய பத்திரமா பாத்துக்கோன்னு ஊர் விளையாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவகிட்ட சொல்லு, நான் திரும்பி வர வரைக்கும் அந்த கிளியை ஜாகிரதையா பாத்துக்க சொல்லு. எவ்வளவு இன்னசென்டா இருந்திருக்கா சீதைங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ திரும்பி வர்றதுக்கு 14 வருஷம் ஆப்போகுது. அது வரைக்கும் அந்த கிளிய அவ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. பிராக்டிகலி இது முடியுமா முடியாதா அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு அவள் பேசின இந்த வார்த்தை எனக்கும் அவளுக்கும் மட்டுமே இது தெரியும்னு இந்த செய்தியை ஹனுமானிடம் ராமன் சொல்றார். இது பேச்சு. அதுக்கப்புறம் ராமருக்கும் சீதைக்கும் நடந்தது சரி, ஏதாவது ஒரு பொருள் தரணுமோ இல்லையோ, அதுக்குதான் அங்குலியம் ராம நாமம் பொறித்த அந்த மோதிரத்தை கொடுக்கிறையே. குருவாயிரப்பா ராமா, நீ அந்த மோதிரத்தை கொடுக்கிறியேன்னு பட்டத்திரி அப்படியே மெய்மறந்து போய் அதை சொல்லும் பொழுது அப்படியே கண்ணால ஜலஞ்சலமா வருது பட்டத்திரிக்கு. அந்த நேரத்துல உள்ள எட்டி பார்த்துட்டே பேசுறார், குருவாயிரப்பா நீ அந்த மோதிரத்தை நீ கொடுக்கிறியே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்ல, அவருடைய அந்த பக்தி பெருக்கையை பார்த்த குருவாயிரப்பனுக்கு தாங்கலையாம். காட்டுறானாம், ராமன்னு பொறிச்ச அந்த மோதிரத்தை பட்டத்திரிக்கு காட்ட, பட்டத்திரி கேட்கணுமா, அப்ப எந்த நிலையில போயிருப்பார் பட்டத்திரிங்கிறத சொல்லவே வேண்டாம். பட்டத்திரிக்கு காட்டினாராம். இவைகளையெல்லாம் பவன சுதகரே வாயுபுத்திரனான அனுமான் கிட்ட, இதையெல்லாம் வாயுபுத்திரனான அனுமான் கிட்ட கொடுத்தியே குருவாயிரப்பா. ராமனான நீ ராமநாமம் பதித்த அந்த மோதிரத்தை அவர் கையில கொடுத்த பிரதீக்ஷோ மோதசாலி ரொம்ப சந்தோஷத்தோட காட்டி, இதையெல்லாம் கொண்டு காட்டு, அப்பதான் நீ ராமதூதன் என்னுடைய தூதன் அவ நம்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட இன்னும் அனுமானோட கூட வானர சேனைகள் தெற்கு திசையை நோக்கி எல்லாரும் கிளம்பி போறா. மார்க்கே மார்க்கே மமார்க்கே, ஒவ்வொரு மார்க்கத்திலேயும் சீதையை தேடிண்டு போறா. பிரியா ராமா, உனக்கு பிரியமான அந்த சீதையை சப்பிரயாசைகி ரொம்ப பிரயாசத்தோட அந்த வானர சேனை எல்லா திசைகளிலும் தேட ஆரம்பிக்கிறாளே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்றார் 2வது ஸ்லோகத்துல. பத்வார்த்த கர்ணனோத்யத்கருதுருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கிய ப்ரோத்தீர்ணானோதிரந்தர் நகரி ஜனகஜாம் வீக்ஷ்ய தத்வாங்குலீயம்
प्रक्षोद्योद्यानमक्षक्षपणचणरणशोडबन्धो दशास्यम् दृष्ट्वा प्लिष्ट्वा च लङ्काम् झटिति स हनुमान् மௌலிரத்னம் ததௌதே. துவத்வார்த்தா, உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய வார்த்தை, ஆகர்ணன காதால கேட்டு, உத்தியத் எழுந்த, எழுந்த எதோட எழுந்த, இறக்கைகளோடு எழுந்த, கருதுரு ஜவ பறந்து சென்ற, சம்பாதி. இது என்ன ஒண்ணும் புரியலையே, ஏன்னோ வார்த்தையா இருக்கே, ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பார்த்தா, இந்த வானர சேனைகள் தென் திசையை நோக்கி தேடிட்டே போயிட்டே இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது வழியில அவளுக்கு ஸ்வயம் பிரகாச குகைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த குகைக்குள்ள பூந்து வெளியில வரணும். அதை கடந்து வர்றதுக்கே ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான் இவாள்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கச்சே சுக்ரீவன் கொடுத்த 1 மாசம் முடிஞ்சு போச்சு. டைம் ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க இருக்கா சீத்தை, என்ன ஏதுன்னு தெரியல. 1 மாசம் ஆயிடுத்து சுக்ரீவன் கொடுத்தது அப்படின்னுட்டு விந்தியமலை அடிவாரத்துல உட்கார்ந்து, நாம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணல, இனிமே நாம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, அதனால பிராணனை விட்டுள்ளான்னு இவாள்லாம் முடிவு பண்றா. விட்டுள்ளான்னு யோசிச்சு அவள்லாம் அவள்லாம் பேசிக்கிறாளாம். ஜடாயு எப்படி ராமமந்திரத்தை சொல்லிண்டே கடைசியில உசுர புடிச்சுண்டு நின்று கடைசியில ராமமந்திரத்தை சொல்லிண்டே உசுறு விட்டாரோ, அந்த மாதிரி நாமளும் ராமநாமத்தை சொல்லிண்டே உசுறு விடலாம் அப்படின்னு ராமனினுடைய அந்த நிகழ்ந்த நினைவுகளை எல்லாம் அவளுக்குள்ள பேசிண்டு ராமநாமத்தை சொல்லிண்டு திரும்ப எல்லாரும் சாப்பிடல கொள்ளல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே சாப்பிடாம அந்த கைங்கரியத்தை நம்ம பூர்த்தியே பண்ணல அப்படின்னு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு ராம 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 ராமன் சொல்ல 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 துவத்வார்த்தா, அந்த ராமநாமம் என்னும் வார்த்தையை ஆகர்ணன கேட்ட ஜட்டாயுவின் அண்ணனான சம்பாதி, ஜடாயுவின் அண்ணனான சம்பாதி அப்ப எங்க ரக்கம் முளைச்சது அப்படின்னா, அந்த சம்பாதி ஒரு காலத்தில் சூரியனை நோக்கி பறந்து போனாராம். போகும்பொழுது சூரியனினுடைய வெப்பம் அந்த ரெக்கையை பாதிச்சு ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. அந்த இடத்தில் விந்தியமலையில விழுந்தவர் தான். அன்னிலேந்து அப்படியே இருக்கிறவர். இவாள்லாம் ஜபிச்ச அந்த ராமநாம மந்திரத்தினுடைய பலனால அவரினுடைய ரெக்கை முளைச்சுது. வேகமா பறக்கிறதுக்கு எழுந்தார். ஆனா இந்த ராமநாமத்தை காதுல வாங்கியவனே இந்த ரெக்கம் முளைக்க தொடங்கிடுதே. அதோடு இல்லாம இந்த ராமநாமத்தை சொல்றேளே நீங்கள்லாம் யார், அதோடு இல்லாம ஜடாயு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றேளே, அப்ப ஜடாயு உங்களுக்கு தெரியுமா? ஜடாயு என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப இவாள்லாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றா. சீதையை தேடிட்டு வந்ததை சொல்றா. அதை கேட்ட சம்பாதி, என் தம்பியை கொன்ற ராவணனை நானும் பழி தீர்த்துக்கணும், நீங்கள்லாம் ராமநாமம் சொல்லி என்னுடைய ரெக்கைய வேற முளைக்க வச்சுட்டு இருங்கோ, நான் போய் தேடிட்டு வரேன். அவருக்குதான் இப்ப வேகமா பறக்கிற ஒரு இது வந்துடுதா, சக்தி வந்த உடனே நான் போய் தேடிட்டு வரேன் கிளம்புறார். வேகமா பறந்து போறார். சம்பாதி வாக்கிய, சம்பாதி சம்பாதின்னு 2 வார்த்தையை போட்டு வச்சிருக்கு. ஒரு சம்பாதினா சம்பாதிங்கிறது அவருடைய பேர், இன்னொரு சம்பாத்தின்னு பிரிக்கணும். அத மிகுந்த வேகத்தோடு அப்படின்னு அர்த்தம். மிகுந்த வேகத்தோடு அவர் பறந்து சென்று திரும்பி வரார். சம்பாதி வாக்கிய, அவர் சொன்ன வார்த்தையால். சமுத்திரத்தை தாண்டி பார்த்துட்டு வந்துட்டேன். தெற்கு பக்கம் சமுத்திரத்தை கடந்து போனா அங்க லங்கைன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுலதான் அடர்ந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அங்க ஒரு பகுதியில சீதைய ராவணன் சிறை வச்சிருக்கான். உங்கள யாருக்காவது கடல் கடந்து போனீங்கன்னா, யாராவது போனீங்கன்னா நீங்க போய் இருக்கிற இடத்துல சீதையை கண்டுபிடிச்சு விடலாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவள்லாம் தென் திசையை நோக்கி போறா. அந்த மகேந்திரகிரி மலையினுடைய உச்சிக்கு போறா. ஏறி நிக்கிறா. ஹனுமான் இந்த ஒரு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் பார்த்திருக்கோம் இந்த ஸ்லோகத்துல. அதோட கிஷ்கிந்தா காண்டம் இப்ப முடியுது. இனிமே சுந்தரகாண்டம் வரப்போகுது. இந்த சுந்தரகாண்டம் அவ்வளவு பெருசு 3 லைன்ல முடிச்சிருக்காரு பட்டத்தில். இப்ப ஹனுமார் அங்க நிக்கிறார். இப்ப சம்பாதி கொடுத்த குறிப்பு, சம்பாதி சம்பாதி வாக்கிய அவர் கொடுத்தார் இல்லையா குறிப்பு, சீதை இலங்கையில இருக்கா, நீங்க யாராவது போய் பாருங்கன்னு. இப்ப யார் போறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹனுமான் தான் போக முடியும், உனக்கு தான் சக்தி இருக்குன்னு ஹனுமானின் சக்தியை நினைவூட்டுகிறார் ஜாம்பவான். அப்போ ஹனுமான் தயாரா நிற்கிறார். புரோத்தீர்னார் அர்ணோதி. புரோத்தீர்னா மோட்டிவேட் பண்றது. கடலை தாண்ட உன்னால முடியும்னு மோட்டிவேட் பண்றா. யார் மோட்டிவேட் பண்றா? ஜாம்பவான். உனக்கு சக்தி இருக்கு, உனக்கு மறந்து போச்சு, உனக்கு இப்பேற்பட்ட சக்தி எல்லாம் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறார்.
உடனே கடலை கடந்து ஒரே தாவ அந்த கரையில இலங்கையில போய் நின்னுடுறார், குதிக்கிறார். இதுதான் ராமநாமத்தின் மகிமை. ஜெய் ஸ்ரீராம் தான். அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அங்க போய் நின்னுடுறார். இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்வார், ராமர் கூட கடல்ல அணைக்கட்டி தான் லங்கைக்கு போனாரு. ராமரு அவர் எதை தாண்டி பிடிச்சா போனாரு? இல்லையே, ராமர் சேது பந்தனம் கடல்ல அணைக்கட்டி தான் லங்கைக்கு போனார். ஆனால் ஹனுமனோ ராமநாமத்தை சொன்ன உடனேயே போயிட்டார். அப்ப ராமரை விட ராமநாமத்துக்குத்தான் வேல்யூ ஜாஸ்திங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்தர்நகரி ஜனகஜாம் வீக்ஷ்ய. அந்தர்நகரினா லங்கைக்குள்ள, அந்தர்னா உள்ள, அந்தர்நகரின்னா நகரத்துக்குள்ள. எந்த நகரம்? இலங்கை. இலங்கைக்குள்ள ஜனகஜாம் சீதையை பார்த்து, அதாவது சீதையை பல இடங்கள்ல தேடி கடைசியில அசோகவனத்துல கண்டுபிடிக்கிறார். அவ்வளவு எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காம சீதையை பார்த்துட்டார் அப்படிங்கறத சொல்றார். தரிசிக்கிறார் ராமதூதர் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்து தான் தன்கிட்ட ராமன் சொன்ன அடையாளங்களை எல்லாம் சீதையிடம் சொன்னார். சொல்லிட்டு முக்கியமான அங்குலியத்தை அவளிடம் சமர்ப்பிக்கிறார். தத்வாங்குலியம் அவள்கிட்ட கொடுக்கிறார். பொருள் அடையாளமாக ராம நாமம் பொறித்த அந்த மோதிரத்தை, அந்த கணையாழியை சீதையிடம் அளித்தார். சீதை ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த 2 கையாலையும் அதை வாங்கிக்கிறா, கண்ணுல ஒத்திக்கிறா. பார்த்த மாத்திரத்திலேயே வால்மீகி சொல்றார், மோதிரத்தை பார்த்தாலாம். மோதிரத்தை பார்த்த கையோட மோதிரத்தோட கூடிய ராமனோட விரல் அவளுக்கு தெரிஞ்சுதாம். ராமனோட விரலோட கூட ராமனோட திருக்கை அவளுக்கு தெரிஞ்சுதாம். ராமனோட திருக்கையோட கூட திருத்தோள் தெரிஞ்சுதாம். திருத்தோளோட கூட ராமனுடைய திருமேனி அவளுக்கு தெரிஞ்சுதாம். ராமனே நேரில் நிக்கிறா மாதிரி சீதைக்கு தோணித்து உடனேயே ராமனையே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா மாதிரி அந்த மோதிரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டாள்னு வால்மீகி அவ்வளவு அற்புதமாக இந்த இடத்தை விவரித்து காட்டுறார். அப்படி பேரானந்தத்தை அந்த மோதிரத்தை பார்த்ததிலேயே அவளுக்கு பேரானந்தம் ஏற்பட்டது. அதை கொடுத்தார் அனுமான்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. பிரத்யூஷ்ய அந்த அசோகவனம் என்ற சோலையை அழிச்சு துவம்சம் பண்றார். இப்ப சீதையை பார்த்தாச்சு, குஷி வந்துடுது. அவள்கிட்டேந்து சூடாமணியும் வாங்கிண்டாச்சு. வாங்கிட்ட அப்புறம் இப்ப அடுத்தது என்ன பண்றது? இப்போ போனோம் வந்தோம், சீதையை பார்த்துட்டோம்னு போக கூடாது. ஒரு தூதனா வந்தவன் எல்லா விஷயத்தையும் இங்க இருந்து கிரகிச்சுட்டு போனோம். இப்ப ராவணன் இங்க இருக்கான், அவனுடைய படைபலம் எப்படி, அவன் எப்படி, அவனுடைய நாடு எல்லாம் எப்படி இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுட்டு போன முடியும். சீதை இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்னு போக முடியாதே. உடனே என்ன பண்ணார்? அசோகவனத்தை துவம்சம் பண்ணார். சோலையை எல்லாம் அழிச்சிட்டார். ஏன்னா எள்ளுன்னா எண்ணெயா இருக்கக்கூடிய ஆழ்வர். ஒரு தூதுவனுக்கும் அதுதான் அழகு. மேலும் ராவணனை சந்திக்கணும். இப்போ சந்திச்சாதான் அவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சரி, அதனால அசோகவனத்தை கலங்கடிச்சார். அப்ப ராவணன் என்ன பண்றான்? யாரோ ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தெல்லாம் அழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய மகனான அக்ஷயகுமாரனை அனுப்பினார். அப்படின்னு கொடுக்கிறார். அந்த அக்ஷயகுமாரனை அற்புதமா போர் பண்றானாம் அந்த அக்ஷயகுமாரன். அப்பதான் சின்ன மாமன் அப்பதான் எல்லா வித்தைகளையும் கத்துண்டு வரான் இலங்கைக்கு. நான் போறேன்பான்னு சொல்லிட்டு வந்தவன் இந்த போரில் ஹனுமனிடம் சண்டை போட்டு அவன் இறக்கிறான். சேனையெல்லாம் மேல மேல அனுப்பிச்சுட்டே இருக்கான் ராவணன். அந்த சேனை ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அழியிறது. கடைசியில் மேகநாதன் வந்தான். மேகநாதன், இந்திரஜித் என்று சொல்லக்கூடிய மேகநாதன் அவனை அனுப்புறான். அனுப்பிச்ச உடனே ஹனுமான் மேல அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். உடனே ஹனுமான் என்ன பண்றார்? பிரம்மாஸ்திரத்தை பார்த்தார். இந்த அஸ்திரத்திற்கு நாம இது பண்ணக்கூடாது, இதுல சண்டை போடக்கூடாது, பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவதுதான் சரி, அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கட்டுப்படுறார். சோட பந்தக அந்த பிரம்மாஸ்திரத்தினால் இந்திரஜித் மேகநாதன் என்ன பண்றான்? பந்தகன்னு கட்டு போடுறது, கட்டுறது. பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுறான். கட்டுப்பட்டார். அவன் கட்டினானா? இவர் கட்டுப்பட்டாருங்கிறாரு பட்டத்திரி. இவர் கட்டுப்பட்டார். ஏன்? இது நன்மைக்காக. இன்னும் ஒண்ணா அந்த ஹனுமார் என்ன பண்ணாரு? ஒவ்வொன்னையா அழிச்சு பார்த்தாரு. எங்கேயாவது ராவணன் இங்க வருவானா, அவனை புடிச்சு வச்சு நம்ம இது பண்ணணும்னு பார்த்தாரு. நடக்கல. சரி, இதுதான் நமக்கு சான்ஸ். இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டா நம்மளை பிடிச்சி இழுத்துன்னு ராவணன் கிட்ட சபையில கொண்டு உக்காத்துருவான். அப்ப நேருக்கு நேரம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு, இதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்றார். நினைச்சுட்டா இவனை தண்டிக்கிறதுக்கு அதே மாதிரி ராவணனுடைய சபைக்கு வாழலாம் கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனப்போ அங்கே தசாசியம் திருஷ்டுவா 10 தலை உள்ள ராவணனை அங்க பார்க்கறான். பார்த்த உடனே சபையில பார்த்து அவனுக்கு அறிவுரை, யாரு?
ராவணனுக்கு அறிவுரை ஏற போறதா? பாவம் அனுமார் அறிவுரையா சொல்லிட்டு இருக்கார். சிவடங்காதுல ஊதின சங்கு ஒண்ணு கூட ஏறவே இல்லை. குருவாயிரப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே பலன் இல்ல. என்னத்துக்கு பாவம் இந்த அனுமார் அங்க உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு. இது தேவையா? அவன் எதையும் கேட்க போறது இல்ல. செவிடங்காதுல ஊதின் சங்கு யாரு? பட்டத்திரி குருவாயிரப்பன்கிட்ட இப்படி பேச்சு. உடனே என்ன பண்றார்? கோபம் வருது. ராவணனுக்கு கோபம் வருது அனுமான் மேல. கோபம் வந்த உடனே இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்டுவாலங்காம் அப்படின்னு அதுக்குள்ள அவன் என்ன பண்றான்? அவன் விபீஷணன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தூதுவனா வந்தவனை கொலை பண்ணக்கூடாது, ஏதாவது தண்டனை கொடுத்து விட்டுடு. தூதுவனா ஒருத்த வந்திருக்கான்னா அவனை வதம் பண்ணக்கூடாது, ஏதாவது தண்டனை கொடுத்து விட்டுடுன்னு சொல்லிட்டு விபீஷணன் அண்ணாவான ராவணனுக்கு சொல்றான். சரி, அவன் சொன்னானே அப்படிங்கிறதுக்காக அவன் வாலில தீய வச்ச உடனே பிளிஷ்டுவா லங்கா, உடனே இதுதான் சாக்குன்னு அந்த தீயை வைத்துக் கொண்டே லங்கையை முழுவதும், லங்கா தகனம், லங்கை முழுவதையும் எரித்தார். பூராத்தையும் எரிச்சிட்டார். அப்புறம் ஜடிதிக ஜடிதிச ஹனுமான், அங்கேருந்து வேகமா, ஜடித்தினா வேகமா, ஹனுமான், அந்த ஹனுமான் மௌலி ரத்னம் ததௌதே, மௌலி ரத்னம் குருவாயிரப்பா ராமனான முன்னிடம் திரும்பி வந்துட்டார். சீக்கிரமா திரும்பி வந்தவர் கண்டேன் சீதையின்னு வந்தார். வந்தவர் அங்க பார்த்தது எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிட்டு சீதையை பார்த்த அடையாளமாக மௌலி ரத்னம், அந்த சூடாமணியை, அவ தலையில அணிஞ்சிட்டு இருந்த அந்த ரத்னமயமான சூடாமணியை உன்னிடம் தந்து அவரும் மகிழ்ந்தாரே, உன்னையும் மகிழ்வித்தாரேன்னு சொல்லி 3 வரியில இந்த சுந்தரகாண்டத்தை முடிக்கிறார் பட்டத்ரி. இனிமேல் யுத்தகாண்டம் தொடங்கிறது. त्वं सुग्रीवाङ्गदादि प्रबल कपिचमू चक्र विक्रांत भूमि चक्रोभिक्रम्य पारे जलति निशिचरेन्द्रानुजा श्रीयमाणः तत्प्रोक्तां शत्रुवार्तां रगसि निशमयन् प्रार्थना पार्थ्यरोष प्रास्ताग्नेयास्त्रतेजः द्रसत् उदित गिरा लब्धवान् मध्य मार्गम. பட்டத்திரிகள் சொல்றார், ஹனுமானிடம் இருந்து கண்டேன் சீதையை என்ற வார்த்தை வந்துடுது. சொன்னதை கேட்ட துவம், நீ சீதையை 1 மாதத்திற்குள் காக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்துட்ட. முடிவெடுத்த உடனே சுக்ரீவ அங்கதாதி வானரசேனை எல்லாம் திரட்டிண்டு சுக்ரீவன் அங்கதன் எல்லாரோடையும் கூடியும் பிரபல மிகுந்த பலத்தோட, பிரபலமானவன் ஃபேமஸ் ஆனவன் ஒரு அர்த்தம் கொடுக்கும். பிரபல அப்படின்னாக்க மிகுந்த பலத்தோட கூட, கபி அப்படின்னா குரங்கு, சமூன சேனை, வானர சேனையோட கூட எல்லாத்தையும் திரண்டிட்டு சக்கர விக்ராந்த அதாவது விக்ராந்த பூமி சக்கரக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பூமி முழுவதும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே அவ்வளோ சேனை, அத்தனை சேனையும் தான் அன்னைக்கே சுக்ரீவன் கொண்டு நிறுத்திட்டானே. அவ்வளவு பூமி முழுவதையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்க அத்தனை சேனையோட கூட அபிக்ரமிய பாரே ஜலதி, இப்ப கடலை கடக்கணும். இப்ப கடலை கடக்கிறதுக்காக என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே நிசிச்சரேந்திர அனுஜ ஆசிரியமானக. நிசிச்சரேந்திர, நிசி அப்படின்னா ராத்திரி, நடுநிசி அப்படின்னு நம்ம எல்லாம் பேச்சு வழக்குல பேசுவோம். நிசின்னா ராத்திரி, சரேந்திர சஞ்சரிக்கிறவா. ராத்திரியில் சஞ்சரிக்கிறவாள்லாம் யாரு? ராட்சசர்கள், அரக்கர்கள். சர இந்திர, அவர்களினுடைய இந்திரன் தலைவன். நிசி சர இந்திர அவர்களினுடைய தலைவன். அப்படி ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய அரக்கர்களுக்கு தலைவன் யாரு? ராவணன். அனுஜ, அந்த ராவணனினுடைய அனுஜன்னா யாரு? தம்பி. அந்த ராவணனினுடைய தம்பி ஆசிரியமானக, உன்னிடம் ஆசிரியம் அடைக்கலம் கேட்டு வந்தான். உன்னிடம் அடைக்கலம் புக நீ என்ன பண்ண? அதை ஏற்றுக்கொண்டாய். ஒரு சென்டென்ஸ்ல ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஏத்துண்ட தத் புரோக்தாம், எதிரி ராவணனை பத்தி இந்த விபீஷணன் கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுட்ட. நீ ரகசியமாக கேட்டாய் அப்படின்னு கொடுக்கிறார். தத் புரோக்தாம் சத்ருவார்த்தாம் ரகசி நிசமயன் அப்படின்னு கொடுக்கிறார். ரகசியமாக சத்ருவார்த்தாம், அந்த சத்ருவான எதிரியான ராவணனை பற்றி எல்லாத்தையும் ரகசியமாக கேட்டாய். அப்படின்னா என்ன ரகசியமா கேட்டார்னா, இவ்வளோ நாள் இவனுக்கு உதவி செஞ்ச ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன், வானரசேனை எல்லாத்தையும் விட்டு ரகசியமா கேட்டான். இவன் மட்டும் விபீஷண தனியா ஆசிரியவை கேட்டான்னு அர்த்தமா? அப்படி இல்லை, ரகசியமாக கேட்டான் அப்படின்னு நான் இங்க என்ன அர்த்தம் கொடுக்கறது அப்படின்னா, அவனினுடைய சேனையினுடைய பலம், அதுல இருக்கிற சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுட்டாதான் எதிரி படைய அணுகிறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட இருக்கிற பலம், அவங்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எதிரி முகாம்லேந்து ஒருத்தன் வந்திருக்கான்ல அவனை புடிச்சு வச்சுக்கணும். புடிச்சு வச்சுட்டாதான் அது பூராத்தையும் நாம் கிரகித்து கொள்ள முடியும். அததான் ரகசிங்கிற வார்த்தையை இங்கு போட்டார். தெரியாம யாருக்கும் தெரியாம செய்யறதுங்கிற அர்த்தத்தை எது கொடுக்கல. அவனுடைய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டார். இப்ப வந்திருக்கிறது இவன் மட்டும் தானே, ராவணனுக்கு தெரியாமல் அறிந்து கொண்டார்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நிசமயன் பிரார்த்தனா பிரார்த்திய ரோஷ பிராஸ்தாக்னேயஸ்திர பிரார்த்தனா, நீ உடனே அவன் என்ன சொன்னான்னா, இப்ப இவன் கலங்கி நிக்கிறதை பார்த்தான் விபீஷணன். இப்ப நம்ம போகணுமே சமுத்திரத்தை கடந்து அப்படின்னு ராமன் கலங்கி நிக்கிறத பார்த்த உடனேயே விபீஷணன் என்ன சொன்னா, நீ இப்போ சமுத்திரராஜன் கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்கோ. ராமன் கிட்ட சொல்றான், ராமா நீங்க போய் சமுத்திரராஜன் கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்கோ, அவன் உங்களுக்கு வழிவிடுவான் அப்படின்னு சொல்ல பார்த்து பிரார்த்தனா, நீ உடனே விபீஷணன் வார்த்தையை கேட்டு சமுத்திரராஜன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணேன். பிரார்த்தனை பண்ண உடனே பண்ணிட்டு காத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த சமுத்திரராஜன் கேட்டானா, அப்பார்த்திய இந்த பிரார்த்தனையை சமுத்திரராஜன் காதலியே வாங்கல. காதலியே வாங்காத போகும்பொழுது ரோஷ பிராஸ்த, உடனே உனக்கு ரோஷம் வந்துடுது. உனக்கு என்ன வருது? கோபம் வருது. ரோஷ பிராஸ்த அக்னேயா அஸ்திர, அக்னேய அஸ்திர, உடனே உனக்கு கோபம் வந்த உடனேயே நீ என்ன பண்ற? கோபத்தால அக்னி அஸ்திரத்தை, அக்னியை உமிழறது அப்படியே கொட்டுறது, அந்த அஸ்திரத்தை நீ கடலை பார்த்து விடுற. கடலை பார்த்து விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து வெப்பம் கடலை தாக்க பார்த்து தேஜஸ், அந்த இதுல அக்னியில வரக்கூடிய அந்த தேஜஸ் வெப்பமானது கடலை தாக்குறது. அப்ப தாக்கும் பொழுது திரசத்து உததகிரா அப்படின்னு அந்த வார்த்தையை பிரிக்கணும். திரசத்து உததகிரான்னா நடுங்கிறது. சமுத்திரராஜன் கடல் அப்படியே நடுங்கிறது. சமுத்திரராஜன் நடுங்குறான். நடுங்கிட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்தான். சமுத்திரராஜன் வந்து உன்னை அடிபணிந்தான். சொன்ன வார்த்தையாலே லப்தவான், உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. என்ன ரிசல்ட்? மத்திய மார்க்கம் கடலுக்கு நடுவுல உனக்கு வழி கொடுத்துட்டார். லப்தவான் மத்திய மார்க்கம், கடலுக்கு நடுவுல உனக்கு வழி கிடைச்சது. கடலரசன் வழிவிட்டான் உனக்கு. அதிலிருந்து நீ சேது கட்டி கொண்டு இலங்கைக்கு போனதாக வரலாறு. கீஷைராசாந்தரோபாகிருதகிரிநிகரை சேதுமாதாவ்யயாதः யாதோன்யாமர்த்யதம் நகशिखरिशिलासालशस्त्रैः स्वसैन्यैः व्याकुर्वन् सानुजस्त्वं समरभुवि परं विक्रमं चक्रजेत्रा वेगान्नगस्त्रबद्धः पतकपतिकरोन्मारुतैर्मोचितो भूः. எப்படி வானரசேகனை இலங்கையை அடைஞ்சாங்கிறத பட்டத்திரி சொல்றார். கீஷைஹி, சேது பாலத்தை குரங்குகள், ஆசாந்திர எல்லா திசைகளிலும், எல்லா திசைகள்ல இருந்தும் வந்து, உபாகிருதே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரா. எதை? கிரிநிகரை, மொத்தமா அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா மலையையும் எடுத்துட்டு வந்துருக்கு இந்த வானர சேனைகள். சேது மாதோப்பிய யாதக, சேது பாலத்தை அதில் அமைத்து பயணித்தார்கள். முடிச்சிட்டார். சேது மாதோப்பிய யாதக, ராமான்னு எழுதினா அந்த பாறைகள் எல்லாம், அத வந்து கடல்ல போட்டா அது எல்லாம் பாதை அமைச்சு கொடுத்தது. கடல்ல முதக்கிட்டு உள்ள போகவே இல்லை. அதெல்லாம் நம்ம எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சு கொடுக்குறார். அதை போட்டா மலைகளை கொண்டு வந்தது, எல்லாத்தையும் அழகா இது பண்ணி பாலம் கட்டி அங்க கிராஸ் பண்ணி போயாச்சு. அப்புறம் யாத்தூனி ஆமர்த்திய அப்படின்னு பிரிச்சா, அரக்கர் சேனையை இந்த வானர சேனையை வச்சுட்டு தாக்குற. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்ட? அங்க போயிட்ட. போனப்புறம் நீ இந்த அரக்கர் சேனைய இந்த வானர சேனையை வச்சுட்டு தாக்குற. இந்த சேனைகள் எதை வச்சுட்டு தாக்குறது? இது என்ன கத்திய வச்சுட்டு சண்டை போடுமா, இல்ல கேடையை எடுத்துக்குமா? என்ன பண்ணும் இந்த வானர சேனைகள்? இதுக்கு என்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தா, தமுஷ்ட்ரா பற்கள் ஆயுதம், நகங்கள் ஆயுதம், ஷிகரி மலைகளை தூக்கி போடுறது மலைகள் ஆயுதம், ஷிலா கற்கள் ஆயுதம், கல்லெல்லாம் பொறுக்கி தூக்கி அவ மேல போடுறது, சால மரங்கள் ஆயுதம், வேரோட மரங்கள் எல்லாம் பிடிக்கி அவ மேல போடுறது. இப்படி சஸ்திர இவைகளை ஆயுதங்களாக வச்சுண்டுது இந்த வானரங்கள்லாம். இதையெல்லாம் ஆயுதமாக வச்சுண்டு அரக்கர்களோடு இவ போர் பண்ணான். அப்போ வியாக்குர்வன்
வியாகுர்வன் சானுஜஸ்துவம் சாமர பூவி பரம் விக்ரமம். உன்னோட தம்பியோட கூட உன்னுடைய வீரதீர சாகசத்தை நீ போர்க்களத்துல அவ பாட்டுக்கு அந்த பக்கம் இதெல்லாம் வச்சுட்டு போர் பண்ணிட்டு இருக்கா. நீயும் என்ன பண்ற, இந்த பக்கம் சைமல்டேனியஸா உன்னுடைய தம்பியோட கூட வீரதீர சாகசங்களை எல்லாம் புரிந்து போர்க்களத்துல நீ உன்னுடைய வீரத்தை காட்டுற. அப்போ சக்கர ஜேத்ரா இந்திரனை வென்ற, சக்கர இந்திரன், ஜேத்ரா வென்றவன், இந்திரனை வென்றவன் யார், இந்திரஜித். அந்த இந்திரஜித்தான ராவணனின் மகன் வேகாத்து மிகுந்த வேகத்தோட நாகாஸ்திர பந்தக, நாகாஸ்திரத்தை அவன் மறைஞ்சின்று போட்டான். நாகாஸ்திரத்தை அவன் மறைஞ்சின்று அப்படியே ஒரு நொடிக்குள்ள, கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு நொடிக்குள்ள பிரயோகிக்க அதுல கட்டுப்பட்டு நீ விழுந்துட்ட. எல்லாருமே விழுந்துட்டீங்க, உங்க சேனைகள் அத்தனையும் விழுந்து போச்சு. எல்லாரும் விழுந்த உடனே என்ன ஆச்சு, வேகான் நாகாஸ்திர பந்தக, நாகாஸ்திரத்தினால பந்தம் பண்ணிட்டான். அப்போ பதக பதி கருணு, பதக பதி கருணு அப்படி விழுந்துட்டாலும் பதக பறவைகளின் பதி, பறவைகளின் தலைவனான, பறவைகளுக்கெல்லாம் தலைவன் யாரு, கருடன் அங்கு தோன்றினான். கருடன் அங்கு தோன்றி தன்னுடைய இறக்கைகளை, கருடன் அங்க தோன்றி அந்த வாழை சுத்தி அந்த இறக்கைகளை அப்படியே அசைக்க 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 அந்த இறக்கைகளில் இருந்து வந்த காற்று மாருதை மோச்சிதோபு. கருடனுக்கும் நாகத்துக்கும் தான் பகை. கருடனோட ரெக்கையில் இருந்த காத்து பட்டவுடனேயே இந்த நாக பாஷமையும் கட்டி போட்டிருந்தானே அது எல்லாமே விடுபட்டுடுத்து. அது எல்லாம் விடுபட்டுடுத்தே குருவாயிரப்பா, அது எல்லாமே விடுபட்டுடுத்தே. ராமா நீங்கள்லாம் எழுந்து நின்னுட்டேளே, எல்லாரும் உடனே எல்லாரும் எழுந்துட்டேளே, என்ன நடந்துட்டுனே தெரியாம எல்லோரும் எழுந்துட்டேளேன்னு ஆச்சரியமா பாக்குறாரு. அவர் தான் எல்லாத்தையுமே கண்ணுக்கு நேர பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சொல்றவராச்சே. அவர் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். சௌமித்ரி ஸ்வத்ர சக்தி பிரகிருதி கலத சூர்வாத ஜானீத சைல கிராணாத் பிராணானுபேதோ வியக்ருணத குஸ்ரதி ஸ்லாகினம் மேகநாதம் மாயாக்ஷோபேஷு வைபீஷண வச்சன கிருத ஸ்தம்பன கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர்வீத் தலம் அகில சமோ பக்ஷிணம் வியக்ஷிணோஸ்துவம். 7 நாள் போர் நடக்கிறது இவாளுக்குள்ள. இந்த 7 நாள் போர்ல அவன் ஜம்பிளாகி இருக்கும். பட்டத்திரி சொல்லியிருக்கிறது இந்த நாள் இது நடந்தது, அந்த நாள் அது நடந்ததுன்னு அவர் கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி சொல்லியிருப்பார். அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே நாம அதை பார்க்கலாம். சௌமித்ரி, சௌமித்ரிஸ்து சுமத்ரையின் மகனான லக்ஷ்மணன் அத்த அந்த போர்க்களத்தில் சக்தி பிரகிருதி ராவணனின் சக்தி ஆயுதத்தாலே, ராவணன் கிட்ட சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தால சுமித்ரையின் மகனான லக்ஷ்மணன் கலத் அசூ பிராணன் அப்படியே வெளி போயிட்டு இருக்கு. அந்த சக்தி ஆயுதத்தை அவன் பிரயோகிச்ச உடனே, ராவணன் பிரயோகிச்ச உடனேவே அந்த ஆயுதத்தால லக்ஷ்மணனினுடைய பிராணன் போயிட்டே இருக்கு. போய் இவன் கீழே விழுந்து பிராணன் போயிட்டே இருக்கு, லக்ஷ்மணன் கீழே விழுந்துட்டான். அதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் கீழே விழுந்த உடனே இந்த சக்தி ஆயுதம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறதும் வால்மீகி சொல்றார். இது மயன் கொடுத்தது அவனுக்கு. மயன் யாரு, இது ராவணனினுடைய மாமனார் மண்டோதரியின் அப்பா மயன். அவர் கொடுத்தது இந்த சக்தி ஆயுதம். அதை இப்போ பிரயோகப்படுத்துறான். அந்த சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்தின காரணத்தினாலே லக்ஷ்மணனினுடைய பிராணன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறின்னு கீழே விழறான். ஐயோ லக்ஷ்மணா அவ்வளவுதானான் ராமன் கதறி எழுதான். அப்ப சுசீலன்னு ஒரு மருத்துவன், அதுல ஒரு டாக்டர் இருக்கான், அந்த மருத்துவன் இருந்தான். அவன் தான் கிடுகிடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து ஔஷதகிரின்னு ஒண்ணு இருக்கு, நாம எல்லாம் சஞ்சீவி மலை சஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டு சொல்றோம். அது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார் அப்படின்னு. சஞ்சீவிங்கிறது ஒரு மூலிகை. அந்த மூலிகை எங்க இருக்குன்னா ஔஷதகிரி, ஔஷதம்னா மருந்து, ஔஷதகிரிங்கிற மலையில இருக்கு. அந்த ஔஷதகிரிங்கிற மலையில இருந்து மூலிகையை கொண்டு வந்தா புழைக்க வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஐயோ எப்ப போய் வா சொல்ற அந்த மூலிகையை அந்த ஔஷதகிரியில இருந்து எடுத்துன்னு வருதுன்னு ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், போய் அப்படியே மலையே ஔஷதகிரியையே எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துட்டு வரவே அந்த மலையில் இருந்த அந்த ஔஷதகிரியில் இருந்த அந்த சஞ்சீவினி மூலிகை, அந்த மூலிகை இவர் எடுத்துன்னு வர வேகத்துல காத்து அடிக்கிறது. காத்து அடிக்க 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 பிராணன் போயிண்டே இருக்கிறச்சே இவர் முகரும்படி அவருடைய மூக்குல அதோட ஸ்மெல் கலந்து போறது.
கலந்து போக 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 வாத்தஜன் வாயு புத்திரனான அனுமான் ஆனீத சைல மலையையே தூக்கிட்டு வரார். கிரானாத் மூலிகையை லக்ஷ்மணன் சாப்பிடறதுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, பிராணன் போயிட்டே இருக்கங்க, கொடுக்க முடியாது. அந்த மலையில இருக்கிற அந்த மூலிகையின் வாசனையை அதை சுவாசிச்ச உடனேயே அவனா இழுக்கிறானா இல்ல, அது அப்படியே அந்த காத்துல அவனுடைய மூக்குல வந்து படுறது, பட அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல் பண்றான். பண்ண 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 அவனுக்கு பிராணனை அவன் திரும்ப பெற்றான் அப்படிங்கிறார். ஐயோ அவன் என்ன பிராணன் போயிட்டே இருக்கே, அவன் பிராணனே போயிட்டே அப்ப எப்படி திரும்பி வந்தது, இப்படி கேள்வி கேட்கிறார். போயிட்டே இருக்குங்கிற வார்த்தையை தான் கொடுக்கிறார். இருக்கு, அந்த போயிட்டே இருக்கிற பிராணனை புடிச்சு இழுத்து உள்ள வச்சு விடுறார். அதுக்குதான் இது தாத்பரியம். இந்த இடத்துல என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வந்த பின் அந்த பிராணன் வந்த பின் வியக்ருணுத வதம் செய்தான் யாரை, குஸ்ருதி ஸ்லாகினம் மேகநாதம், மேகத்தின் நாதத்தை போல சத்தத்தை எழுப்பக்கூடிய மேகநாதம். மேகம் தெரியும், இடி இடிச்சா எப்படி சத்தம் கேட்கும், அப்படி ஒரு சத்தத்தை எழுப்பக்கூடிய மேகநாதன் என்ற பெயர் கொண்ட இந்திரஜித்தை லக்ஷ்மணன் முடித்தான். இந்த லக்ஷ்மணன் இந்திரஜித்தை முடிக்கிறது எல்லாம் வால்மீகி ராமாயணத்தை பாத்தீங்கன்னா பின்னாடிதான் இருக்கும். ஆனா இங்கேயே லக்ஷ்மணன் இந்திரஜித்தை முடித்தான் அப்படிங்கிறத கொடுத்துடுறார். அதற்கு பிறகுதான் தேர்ட் லைன்லயே உல்டாவா கொடுக்கிறார். மாயா சோபேஷு, இந்த இந்திரஜித் என்ன பண்ணான்னு கொடுக்கிறார். சோ இதை பார்த்து நம்ம விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கூடாது. என்னடா பட்டத்திரி இந்த மாதிரி கொடுக்குறாரே அப்படி யோசிச்சுடக்கூடாது. அவர் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ராமாயணத்துல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன நடந்ததுங்கிற நிகழ்வுகளை அவர் மொத்தமா ஒரு ஸ்லோகத்துல கொடுத்திருக்கார். இந்த இந்திரஜித் என்ன பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, மாயா சீதையை கொண்டு வந்து நிறுத்துறான். கொண்டு வந்து நிறுத்தி வானர சேனைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அந்த சீத்தையை கழுத்தறுக்கிறான். அழுத்த உடனே அதை அறுத்த உடனேயே ஹனுமானே கலங்கிட்டார். ராமன்கிட்ட போய் சொல்றார், மாயையால சீத்தையை இப்படி சீத்தையை அழிச்சுட்டாளே எல்லாரும் இது பண்ண. வைபீஷண அப்புறம் விபீஷணன் அங்க வரான். விபீஷணன் அங்க வந்து வச்சன சொல்றான். அவனுடைய வார்த்தை என்ன சொல்றான் அப்படின்னா, ராவணனுக்கு சீத்தை மேல ஆசை அதிகம், அவன் சீத்தையை கொல்றதுக்கு அளவு பண்ண மாட்டான். சீத்தை சாகல, இது சீத்தையே இல்லைங்கிறான் விபீஷணன். நிச்சயமா கொல்ல மாட்டான், இது பொய், அவன் அண்ணா சீத்தைய பார்த்துப்பான், அவனுக்கு அவ பேர்ல ரொம்ப ஆசை அதிகம் அப்படின்னு சொல்ல வானரசேனை கிருதஸ்தம்பன விபீஷணன் வார்த்தையை கேட்டு எல்லாரும் அப்படியே விழுந்தவா எல்லாரும் எழுந்து நிக்கிறா. பின் கும்பகர்ணம், அதுக்கப்புறம் சொல்றார் பட்டத்திரி, அதான் ஒவ்வொரு நாளா சொல்லாம கும்பகர்ணனை இங்க ஜெனரலா கும்பகர்ணன் வந்து 2வது நாளே போயிடுறான் போர்ல. அதுக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் கடைசியா தான் நடக்கிறது. 2வது நாள் இதுல வந்து அவர் கடைசியா சொல்றார் கும்பகர்ணனை. கும்பகர்ணன் பட்டத்திரி சொல்றார் ஒவ்வொரு நாளா சொல்லாம ராவணன் கும்பகர்ணனை அதுக்கப்புறம் அனுப்பினான். அப்ப கம்பித்த ஊர்வதம் அவன் என்ன பண்றான்னா, வந்தப்போ ஒரு அடி எடுத்து வைக்கிறான். கும்பகர்ணன் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சான். ஒரு அடி எடுத்து வச்ச உடனே பூமி அப்படியே நடுங்கிறது. யுத்தத்துக்கு வந்தான், அவன் வரும்போதே அப்படியே பூமி ஒரு அடி வச்ச உடனே நடுங்கிறது. அவன் 2 அடி வச்சு அடி வைக்க அவன் வைக்கிற ஒரு ஸ்டெப்பு என்ன ஆகும், வானர சைன்யத்திலேயே என்ன பண்ணிட்டான், டக்குன்னு இப்படி ஒரு கையால பிடிச்சா அவன் கையில ஒரு 100 பேர் 200 பேர் வந்துடுறான். அப்படியே பிடிச்சி சாப்பிட்டான். அவனுக்கு தான் பசியாச்சே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தூக்கத்தை விட்டா சாப்பாடு இது கிடையாது, அவன் வாங்கிட்ட வராம அப்படி. அதனால என்ன பண்ணான், அப்படியே பிடிச்சி எல்லாரையும் வாய்க்குள்ள போட்டுக்கிறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, பூமி நடுங்கிறது. இப்படி அப்படியே வந்துட்டு இருக்கான் கும்பகர்ணன். இப்ப ராமர் என்ன பண்றார், அந்த கும்பகர்ணனை ராமன் வதம் செய்தார். அந்த கும்பகர்ணனை ராமன் அகில சமூ பக்ஷிடம், எல்லா வானர சேனையும் பட்சணம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கச்சே, ராமா குருவாயிரப்பா நீ என்ன பண்ண, உங்ககிட்ட வந்தானே எனக்கு பயமா இருக்கே என்னும் போது துவம் பக்ஷினோஹோ, அப்ப நீ என்ன பண்ண, அவனை உடனே வடம் செஞ்சுட்டியே. ராமா அப்பாடி எனக்கு இப்பதான் மூச்சு வந்தது அப்படிங்கிறார் பட்டத்திரி. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அவள்லாம் சொன்னாலாம், உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மேல இருந்து இது நடக்கிற எல்லா விஷயத்தையும் தேவர்கள் எல்லோரும் மேல இங்க என்னென்ன நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ கும்பகர்ணன் வதம் ஆயிடுத்து, இந்திரஜித் வதம் ஆயிடுத்து, எல்லாருடைய வதங்களும் முடிஞ்சிருது. இப்ப எஞ்சி இருப்பது ராவணன் ஒருவனே. 7வது ஸ்லோகம், இதுல ராவண வதம். ृंहञ्जम्बारि सम्प्रेषित रथ कवचो रावणेनाभियुध्य ब्रह्मास्त्रेणास्य बिल्दन् गणतितमबलामग्निसुत्तां प्रगृह्णन्
தேவஸ்ரேணீவரோ ஜீவித சமரம் மிருதைரக்ஷதைருக்ஷசிங்கைः லங்கா பர்த்ரா ச சாகம் ஜனகரமக சப்ரிய புஷ்பகேன ரிண்ஹன் ஜம்பாரி சம்பிரேரித ரத கவச்சோ. இப்ப 7வது நாள் யுத்தம். ராவணன் வந்துட்டான் இப்ப யுத்த களத்துக்கு. ராவணன் யுத்த களத்துக்கு வந்துட்டான்னொடனே மேலே இருந்து தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு நான் சொன்னேன் போன ஸ்லோகம் முடியும் பொழுது. தேவர்களின் தலைவனான இந்திரன் என்ன பண்ணா, எல்லா முக்கியமானவர்களும் போயாச்சு இல்லையா. இப்ப இந்திரன் தான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சான். எப்படி கைங்கரியம் பண்றது? உடனே கைங்கரியமாக தன்னோட தேர ராமனுக்கு அனுப்பிச்சான். தன்னுடைய தேரை அனுப்பினான், தன்னுடைய கவச்சத்தை அனுப்பினான். இதை மட்டும் கொடுத்தா போருமா? தேரை யார் ஓட்டுவா? தேரோட்டியையும் அனுப்பினான். இது எல்லாத்தையும் காணிக்கையாகவும் அனுப்பிச்சு கைங்கரியமாகவும் சமர்ப்பிக்கிறான். அந்த தேரோட்டியின் பெயர் மாதலி. அந்த மாதலி இந்திரனினுடைய தேரோட்டி ராமனை வந்து நமஸ்காரம் பண்றான். பண்ணி கைங்கரியம் பண்றதுக்காக இந்திரன் அனுப்பினதான செய்தியை ராமனிடம் சொல்கிறான். ராமனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். ராமனும் அதை ஏற்றுக்கொண்டு தேர்ல உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துட்டு அந்த கவச்சத்தையும் போட்டுக்கிறான். மாதலி ராமனுக்காக தேர் ஓட்டுகிறான். அததான் பட்டத்ரி இந்திரனால் அனுப்பிய ரத கவச்சௌ ராவணேனாபி யுத்தியன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். ராவணனோடு அதையெல்லாம் போட்டுண்டு நீ போர் பண்ணியே ராமா. அதன் முடிவில் பிரம்மாஸ்திரேனாதி பிந்தன் கலததி. கலததி அப்படின்னா அப்படி வரிசையா இருக்கும் கழுத்து. அவர் என்ன எப்படி கொடுக்கிறாரு பட்டத்திரி? கலதத்தின்னா 10 தலையோடைய ராவணனுக்கு வரிசலா இருக்கு. அந்த 10 தலையையும் பிரம்மாஸ்திரத்தை போட்டு நீ என்ன பண்ணிட்ட? அவனை வெட்டி வீழ்த்திட்ட, வதம் பண்ணிட்ட. பின் அபலாம் அக்னி சுத்தாம் பிரகிருஷ்ணன். ராவணவதம் ஆயிடுத்து. அடுத்தது அபலாம் சீதையை இப்ப கூப்பிட்டின் வரணும். எப்படி கூப்பிட்டின் வந்த? அக்னி சுத்தாம், அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியால் தூய்மையானவள்னு அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட சீதையை நீ ஏற்றுக்கொண்டாய். இந்த இடத்துல ராமன் என்ன பண்றார் அப்படின்னா விபீஷணனை அனுப்புறார் அசோகவனத்துக்கு. ராவணவதம் ஆன உடனே ராமன் விபீஷணனை அசோகவனத்திற்கு அனுப்பி சீத்தையை போய் கூட்டின் வா. எப்படி கூட்டின்னு வரணும் அப்படின்னா நன்னா அலங்காரம் பண்ணி கூட்டின் வா. நன்னா அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்லு. அலங்காரம் பண்ணி கூட்டின்வான்னு இல்ல, அலங்காரம் பண்ணிட்டு சீதையை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லி அனுப்ப விபீஷணன் இந்த செய்தியை போய் சீதையிடம் சொல்லிவிட்டு வருகிறான். சீதை யோசிக்கிறா, தான் இப்படியே போனோம்னு தான் சீதை நினைச்சா. இந்த 10 மாத காலங்களுக்கு மேல அவ அந்த இடத்துல இருந்திருக்கா. தான் எப்படி இங்க இருந்தோங்கிறத ராமன் பார்க்கணும்ன்றதுதான் அவளுடைய எண்ணம். அவ அப்படியே வரணும் தான் அவ நினைச்சா. ஆனால் ராமன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு உடனே ராமனினுடைய மனசு என்ன, ஏன் இத சொல்றான், ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதற்காகத்தான் ராமன் சொல்கிறான்னு அந்த வார்த்தையை தட்டாமல் நல்ல அழகா அலங்காரம் பண்ணிட்டு தேர்ல வந்தாளாம் சீதை. ஏன் ராமன் அப்படி சொன்னான், எதுக்காக இப்படி பண்ணான் அப்படின்னா ராமனினுடைய மனதுபடி இப்ப இந்த சீதையே நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா இன்னொருவர் கிரகத்தில் அவள் இத்தனை மாதம் இருந்தவள். உலகம் அவளை என்ன சொல்லும்? எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். எனக்கு எந்த விதத்திலும் அவள் மீது குற்றம் கிடையாது. அவள் பரிசுத்தமானவள் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். ஆனால் 10 மாசம் அங்க இருந்துட்டு வந்தான். ராமன் ஏத்துக்கலையா? ராவண வீட்டுல வேற இருந்துட்டு வந்திருக்கான். ராவணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நாளை உலகம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளை ராவணன் வீட்டு அசோகவனத்தில் இருந்த பொழுது எப்படி இருந்தாளோ அப்படியே பார்த்தா தன்னுடைய மனம் கலங்கி போயிடும். அப்ப தான் நினைச்சதை செய்ய முடியாதுங்கிறதுக்காக அவ அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னால் தான் பேசக்கூடிய சுடு சொல்லால் அவளை பேச முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக வர சொன்னான். அவளும் அவ்வாறே வந்து நின்னாள். சுடு சொல்லால பேசுறான். பேசின உடனே எப்ப வந்து இன்னொருத்தர் மனசுல தன்னை பத்தி இத மாதிரி ஒரு பேச்சு வந்துடுதோ அதனால அவள் என்ன சொல்றா, நான் அக்னி பிரவேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளே அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றா. அக்னி பிரவேசமும் பண்றா. அப்ப ராமன் சொல்கிறான், காமாலக்காரனுக்கு, காமாலக்காரன் கண் மாதிரி உன்னுடைய ஒளியை பார்த்து என் கண்ணு கூசுறது. எல்லாமே காமாலக்காரன் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே காமாலக்காரன் கண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டதை பார்க்க தெரியும். எல்லா நல்லத்தையுமே கெட்டதாவே தான் அவ பாப்பா. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு தப்பை தன்னிடம் போட்டுக் கொள்கிறான் ராமன்.
தன் மீது தப்பை போட்டுக்கொண்டு அவள் பரிசுத்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபிக்கிறான். உன்னுடைய தூய்மையை உணர்த்தவே ராமன் அந்த மாதிரி பண்ணினான். ராமனுடைய லீலைன்னு இது புரிஞ்சுக்கணும். சீதைக்காக ஏங்கிறவன் அவன்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அவளும் என்ன பண்ணா, அக்னி மூட்டுறதுக்கு லக்ஷ்மணனை தான் கூப்பிட்டாள். ராமனை கூப்பிடல, வேற யாரையும் கூப்பிடல. அனுமான கூப்பிட்டுக்கலாம், அதே விபீஷணனை தானே அனுப்பிச்சு விட்டான், விபீஷணனை கூப்பிட்டுக்கலாம். இல்ல, லக்ஷ்மணனை கூப்பிட்டாள். ஏன் லக்ஷ்மணனை கூப்பிட்டாள் அப்படின்னா, மாயமான் வரும்பொழுது மாயமான் குரலால போன்னு சொல்லி லக்ஷ்மணனை சொன்னப்போ, லக்ஷ்மணன் போக மாட்டேன்னு சொன்னப்போ லக்ஷ்மணனை சுடு சொல்லால் ஏசியவள். அப்ப ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பிராயச்சித்தம், அது தான் சொன்ன அவமானப்படுத்தினோம் நம்ம. அதனால அவன் கையால் நம்ம தீ மூட்டி அதுல இறங்குவதே உச்சிதம் என்று சீத்தை அந்த இடத்துல லக்ஷ்மணனின் கையால் தீ மூட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சீதை ராமனை தவிர வேறு யாரையும் நினைக்காதவள் அப்படின்னு அவ சொல்றார். நான் ராமனை தவிர வேறு யாரையும் நினைக்காதவள்னா, இந்த அக்னி என்னை சுடாமல் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு நொடியேனும் நான் பிசகி இருந்தால் இந்த எண்ணெய் அக்னி இந்த எண்ணெய் சாம்பலாக்கட்டும்னு சொல்லி அக்னிக்குள்ள பிரவேசம் பண்றா. அப்ப அக்னி தேவன் வரான். வந்து சீதையினுடைய அந்த அக்னியினுடைய உஷ்ணத்தை என்னால தாங்கிக்க முடியல, அவ தூய்மையானவள்னு சொல்லி அவளுடைய கற்பு அக்னி என்ன சுடுறதுன்னு சொல்லி சீதையை ராமனிடம் ஒப்படைக்கிறார். தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாராம், தசரதனை கூட்டின்னு வராராம். எங்க இருந்து, மேலே இருந்து கூட்டின்னு வந்தப்ப தசரதன் சொன்னானா, சீதா என் மகன் ராமன் உன்னை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னானேன்னு அவன் மேல கோவப்படாத, தங்கத்தோட பெருமை உலகுக்கு தெரியறதுக்கு தங்கமான உன்னை அக்னி பிரவேசம் பண்ண வச்சு உலகுக்கு உணர்த்தினான், நீ வேற நினைக்காதேன்னு சொல்லு. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறா. யாராவது விமர்சனம் பண்ணா கூட என்ன விமர்சனம் செய்யட்டும்னு தான் ராமன் அந்த மாதிரி பண்ணினான். அப்புறம் அவளை ஏற்று அப்புறம் அயோத்திக்கு போன. நீ கிளம்பின. தேவஸ்ரேணி தேவர்கள் எல்லோரும் வரிசையா வானத்துல நின்னா. அதுல இந்திரன், ராமா உன்னை பார்த்து உனக்கு ஏதாவது எனக்கு வரம் கொடுக்கணும்னு தோன்றது, என்ன வரம் வேணும்னு நீ எனக்கு கேளு. நான் ராமனுக்கா வரம் வேணும், அவனே வரதராஜன் அப்படி இருக்கிறவனுக்கு என்னத்துக்கு வரம் கொடுக்கணும். ஆனாலும் நீ என்ன பண்ண, எனக்காக நிறைய வானரங்கள்லாம் போர் பண்ணா, அவள்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டா, நிறைய பேர் அடிபட்டு கிடக்கா, அவ எல்லாரையும் நீ உயிர்ப்பிச்சு கொடுன்னு சொல்லி இந்திரன் கிட்ட கேட்ட. இந்திரனும் அதே மாதிரி பண்ணினான். அவர்களை பிழைப்பித்துக் கொடுன்னு கேட்ட. உஜ்ஜீவித அவர்கள் எல்லோரும் உயிர் பெற்றார்கள். ஒரு காயம் கூட அவளுக்கெல்லாம் ஏற்படல. குருவாயிரப்பா, லக்ஷ்மணனால் முடிசூட்டப்பட்ட லங்கா பர்த்ராச்சசாக்கம், லக்ஷ்மணனால் லங்கைக்கு முடிசூட்டப்பட்ட விபீஷணனோட கூட இந்த வானர சேனைகளோட கூட நிஜ நகர மகாசப்பிரிய, உன்னுடைய பிரியமான உன்னுடைய நிஜமான நகரத்திற்கு உன்னுடைய பிரியமான சீதையோட கூட புஷ்பகேன புஷ்பக விமானத்தில் ஏறி உன்னுடைய சொந்த ஊரான அயோத்திக்கு நீ போனாயே அப்படின்னு சொல்ற. ராவண வதம் முடிஞ்சுது, சீதையோட அக்னி பிரவேசம் முடிஞ்சுது, லங்கையில அவருக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, இந்திரன் கொடுக்கிற பரிசை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். எல்லாம் முடிந்து அயோத்திக்கும் வந்தாகி விட்டது. 8வது ஸ்லோகம், சீதாராம பட்டாபிஷேகம். प्रीतो दिव्याभिषेकैरयुध समधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किल तां गर्भिणीमभ्यहासीः शत्रुघ्नेनार्थयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपासं तावत् वाल्मीकिगेहे कृतवसतिरुपासूत सीतासुतौ ते. பிரீத்த சந்தோஷமா திவ்யாபிஷேகை திவ்யமான பட்டாபிஷேக கோலத்தோட இருக்க குருவாயிரப்பா. அயுத சமதிகான் 10,000 வருஷத்திற்கு மேல ஹரியரம்சீஹி ராமராஜ்யத்தை ஆண்ட நீ, மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா உன்னுடைய ராஜ்யத்துல. அப்போ மைத்தில்யாம் பாப்பவாச்சா, சீதை விஷயமா ஒரு பாபி சில கொடூரமான விஷயங்களை பேச. சிவசிவா, அடடா சிவசிவா, சீத பத்தியா இப்படி பேசுறான். அதனால் கர்ப்பிணி அபியஹாசி, கர்ப்பிணியான அவளை காட்டுக்கு அனுப்பி துறந்தாயே. ஏன் அங்கேயேதான் இது பண்ணி கூட்டின்னு வந்துட்டானோ இல்லையோ, இப்ப ஏன் துறந்தான்? யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு? இல்ல அக்னி, அப்பயே அவளை அக்னி பிரவேசம் பண்ணி கூட்டின்னு வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே? இல்ல, அதுதான் ராஜநீதிங்கிறார் இங்க வால்மீகி. ஒரு ராஜாவிற்கு முதல்ல நாட்டு மக்கள் தான், அப்புறம்தான் குடும்பம். அதனால அவளை தியாகம் பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு பண்றார். அதனால வால்மீகி கரெக்டா அதை சொல்லி லக்ஷ்மணன்
ஏன் இது இந்த மாதிரி ஒரு ராமனுக்கு ஒரு சாபம் இது. அதனால அதுவும் ஒண்ணு இருக்கு கூட. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை தேவாசுர யுத்தம் நடக்கிறதா, தேவர்கள் கை ஓங்கி இருக்கான், ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறச்சு அசுரர்கள் கை ஓங்கி போயிடுறது. அப்போ தேவர்கள் கையும் அசுரர்கள் கையும் மாறி 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 ஓங்க தேவர்கள் கை ஒரு தடவை ரொம்ப ஓங்கி போயிடுது. இந்த அசுராள்லாம் இவாட்ட தோத்து போயிடுவா போல ஆகும்பொழுது ஒரு அசுரன் மட்டும் விடுவிடுன்னு ஓடி வந்து பிருகுமுனிவரோட மனைவி கிட்ட போய் பிருகுமுனிவரோட வீட்டுல போய் அடைக்கலம் கேட்கிறான். பிருகுமுனிவரோட மனைவியும் முதல்ல அடைக்கலம் கொடுத்துடுறான். அப்போ இந்த தேவாசுர யுத்தம்னு வந்தாலே இவாள்லாம் என்ன பண்ணுவா, ஸ்ரீமன் நாராயணன் கிட்டதான் போவா. அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுரர்களை எல்லாம் சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாராயணன் தான் வரார். எப்படியாவது இந்த அசுரனை அழிக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது பிருகுமுனிவரோட வீட்டுல ஒருத்தன் ஒளிஞ்சின்னு இருக்கான்னு தெரிஞ்சு அங்க போய் சொல்லும் பொழுது இந்த பிருகுபத்தினி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுட்டு இருக்கா. இல்ல இல்ல நீ வச்சுக்க கூடாது, அனுப்பு, நான் அவ கேட்கல, இல்ல நான் அடைக்கலம் வந்தவன் விடமாட்டேன், இப்படி மாத்தி மாத்தி இவாளுக்குள்ள நடக்கும் பொழுது அந்த அசுரன் அவன் தீய சக்தி அவன் உயிரோடு இருந்தால் எல்லாருக்குமே உலகத்திற்கே கெடுதல்னு சொல்லி நாராயணன் தன்னுடைய சக்கர ஆயுதத்தினால முதல்ல ரிஷி பத்னியை வதம் பண்றார். அதற்கு பிறகு அந்த அசுரனை வதம் பண்ணி திரும்பும் பொழுது பிருகுமுனிவர் அங்கே வருகிறார். பிருகுமுனிவர் பார்த்த உடனேவே இதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன பண்றார், தன்னுடைய பத்னி கண்ணெதிர்க்க இப்படி அழிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் பொழுது நினைக்கும் பொழுது அவர், நீ பூமியில மனுஷனா பிறந்து நீ நிறைய வருஷம் நீ மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படணும்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே நாராயணன் என்ன பண்ணாலும் தலை குனிந்து வணங்கி அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதை ஏத்துட்ட உடனேதான் ரிஷிக்கு தூக்கி வாரி போடுறது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நாம என்னப்பா அப்படியே ஏத்துக்கிறேன்னு ஆடி போயிட்டார். நிமிர்ந்து பகவானை பார்க்க, அப்ப ரிஷி முனிவரான உங்க வாக்குல பொய் வரக்கூடாது, பொய்யாக கூடாது நீங்க கொடுத்தது, அதனால நான் இதை ஏத்துக்கிறேங்கிறார். இந்த சாபத்தையும் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறான் ராமன். அதுதான் இப்போ இந்த சாபத்தையே மக்களுக்கு ஒரு லெசனா கொடுக்க நினைச்சு அதை அந்த சாபத்தை ஒரு அனுகிரகமாக ஏற்றுக்கொண்டார் நாராயணன். இதை வச்சுண்டு ஒரு ஃபுல்லா ராமாயணத்தையே அங்க கொண்டு வந்து காமிச்சு இதை வச்சுட்டு மக்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாடம்னா எப்படி இருக்கணும்ங்கிறதையும் காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றது. சொல்லும் பொழுது அப்படி இருக்க கர்ப்பிணியாக சீதை இருக்கும் பொழுது கர்ப்பிணியை துறந்தான். இந்த கர்ப்பிணியை துறந்த என்ன ஆசை, அப்ப எப்படி துறக்கிறது, நீ போயிட்டு வா காட்டுக்குன்னு சொன்னானா, இல்ல இவ கர்ப்பிணியா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது. அப்ப ராமன் இந்த விஷயம் எல்லாம் ராமனுக்கு தெரிஞ்சு கொடுத்து ராமன் சீதை கிட்ட கேட்கிறான், நீ கர்ப்பிணியா இருக்கம்மா, கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவா, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு ராமன் சொல்லும் பொழுது என்றும் போல் ராமனினுடைய முகம் அன்று இல்லையாம் சீத்தை பார்க்கும் பொழுது. அப்ப சீதாவுக்கு புரியுது ராமனினுடைய மனதில் ஏதோ கலக்கம் இருக்குது. என்னன்னு யோசிக்கிறா, அவள் மகாலட்சுமி இல்லையா, அவ யோசிச்ச உடனே ஏதோ விஷயத்தை தன்னிடம் சொல்ல மறுக்கிறான் ராமன். அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. புரிஞ்ச உடனே இந்த நிலைமைங்கிறது அவளுக்கு லேசா தெரிய வந்த உடனேயே அவ என்ன சொல்றா, எனக்கு ஆசை, நான் காட்டில் போய் நம்ம இருந்துட்டு வந்த மொழியும் எனக்கு ரொம்ப காடு ரொம்ப பிடிச்சிருந்தது, அங்க இருக்கிற ரிஷிகள்கிட்ட எல்லாம் போய் நான் ஆசீர்வாதம் வாங்கணும், அங்க இருக்கிற ரிஷி பத்திரிகளோட கொஞ்ச நாள் நான் வசிக்கணும், எனக்கு அது ஆசை, என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு கொடுங்கன்னு கேட்டாள். எவ்வளவு சௌகரிய ராமனுக்கு, நீ போன் துரத்தவே வேண்டாம். உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு சுமித்திரனை கூப்பிட்டான், தேர்ல ஏற்றி அனுப்பிச்சிட்டான். லக்ஷ்மணன் கொண்டான், ஆசிரமத்து வாசல்ல கொண்டு விட்டான். இவன் திரும்பி வந்துட்டான். லக்ஷ்மணன் திரும்பி வந்தால் இங்க பார்த்தா ராமன் கேவி கேவி அழுதுன்னு இருக்கான். என்னப்பா நீங்க என்ன அனுப்பும் பொழுது நீங்க தானே என்கிட்ட அமிச்சேள், இப்ப அழுதுன்னு இருக்கேளேன்னு கேட்ட உடனே அப்பொழுது சொன்னானாம் ராமன், இது சொல்றார் வால்மீகி. அப்பொழுது ராமன் சொன்னான், அனுப்பும் பொழுது நான் ராஜாராமன், இப்பொழுது நான் சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். அன்பு சீத்தை மேல இருக்கிற அன்பு என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லிட்டு சொன்னான். அதற்கு பிறகு சத்ருக்னேனார்த்தயித்வா லவண நிசிச்சரம், லவணாசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரனை சத்ருக்னர் அவன் ரொம்ப மதுவனத்துல இருந்துட்டு எல்லாரையும் ரொம்ப ரிஷி முனிவர்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான். சத்ருக்னின் மூலமா அர்த்தயித்வா அவனை நீ அழிச்ச. பிரார்த்தைய சூத்திரபாசம், சம்புகன்னு ஒருத்தன் இருந்தான். சம்புகன்கிறவன் யார் அப்படின்னா, அவன் 4வது வர்ணத்தை சேர்ந்தவன். அவன் தவம் பண்றான். 4வது வர்ணத்தை சேர்ந்தவனுக்கு தவம் பண்றதுக்கு இது இருக்கா, ஒவ்வொரு வர்ணத்தில் உரியவர்களுக்கும் ஒரு நியமம் இருக்கு. அவனுக்கு நியமம் இருக்கான்னா இல்ல, அதனால அவன் தவம் பண்ணக்கூடாதுன்னா அவன் விருப்பப்படுறான், தவம் பண்றான். சரி, அவன் தவம் பண்றான், விருப்பப்பட்டு பண்றான், அப்படியே
ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அதை நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தால் அவன் எந்த நோக்கத்தோடு தவம் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் தவம் செய்வது எதற்குன்னா இயற்கைக்கு மாறாக, நேச்சருக்கு மாறா அவன் என்ன நினைச்சானா நல்லதெல்லாம் பண்ணிட்டு சொர்க்கம் போனோம்னு நினைக்கிறான். சொர்க்கம் எப்படி போனோம்னு நினைக்கிறான்? இந்த உடம்போடையே சொர்க்கத்துக்கு போனோம். ஆன்மாதான் ஜீவாத்மாதான் போகுமே தவிர இந்த உடம்பை விட்டுட்டு போகுமே தவிர சொர்க்கத்திற்கு இந்த உடம்பு போகுமா? இல்ல. அதுக்காக தவம் இருந்தான். இயற்கைக்கு மாறாக அவன் தவம் இருந்த காரணத்தினால் அந்த மாதிரி எல்லாம் தவம் பண்ணக்கூடாது. யாரு பண்ணாலும் அந்த மாதிரி எல்லாம் தவம் பண்ண ஏதோ பண்ணிட்டு போட்டோமே அப்படின்னு விடலாம் இல்லையோ? இல்லைன்னா அதுக்கு ரிசல்ட் என்ன? அந்த மாதிரி தவம் பண்ணான்னா நாட்டில் அகால மரணம் நிகழும், பலவிதமான தீங்குகள் நடக்கும். சோ நாட்டை காப்பதற்காக எப்படி பத்னியை துறந்தானோ அதே மாதிரி வர்ணம், ஜாதி, மதம் அதெல்லாம் கிடையாது. அங்க நியாயம் என்ன? அது ஒன்றுதான் அங்க நின்னது. ராமராஜ்யத்தில் அவனை தண்டிக்க வேண்டி அவனையும் வதம் செய்தான். தாவத் வால்மீகி கேகே. அதற்கு பிறகு இங்க பார்த்தா வால்மீகியினுடைய கிரகத்தில் சீத்தை இங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது கிருதி வசதி வசித்து வருகிறாள். அங்க உபாசூத சீதா சுதௌதே. அங்கு அவளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். இப்ப 9வது ஸ்லோகத்துல ராமாவதாரம் பூர்த்தியாக போகுது. வால்மீகே त्वत्सुतोत्कापित मधुर कृतेरन्ययन्यवाटे सीतां त्वय्याप्तु कामे क्षितिमपि सदसौ त्वच्च कालो कालार्थितो भूः हेतोः सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिस्येष वृद्ध्यैः साकं नाकं प्रयातो निजपदमहमो देव वैकुण्ठवाद्यम्. வால்மீகியினுடைய மனசு இப்ப கொட்டையர் தான். ஏன் ராமன் லக்ஷ்மணன் மூலியமா சீத்தையை இங்க இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு போனான்? இப்படி நடக்கிறார் அப்படி நடக்கிறார். இப்ப 2 குழந்தை பிறந்துடுச்சு சீதைக்கு. கொஞ்ச நாளா இங்க இருக்கா சீத்தை. போறாரு வராரு பாக்குறாரு, தாங்க முடியல அவருக்கு. போட்டு கொட்டஞ்சு எடுக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும்? போறாரு வராரு பாக்குறாரு. இப்ப 2 குழந்தை வேற பிறந்துட்டு, கர்ப்பிணி. இப்ப 2 குழந்தை தனியா இருக்கா. யோசிக்கிறார், ராமன் போய் தப்பு பண்ணுவானா? ராமன் எப்பேற்பட்ட புருஷோத்தமன் அப்படின்னு நினைச்சு 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 மண்டைய பிச்சுக்கிறார். இப்ப இதை யார்கிட்ட கேட்கறது? தாங்க முடியல. யாராவது ஒரு ஆச்சாரியன் கிட்ட இத பத்தி கேட்கணும், யாராவது ஒரு ஆச்சாரியன் கிட்ட இத பத்தி கேட்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கார். அப்ப யார் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறா அப்படின்னு பார்த்தா, யார் போறா அப்படின்னு பார்த்தா அப்பதான் நாரதர் அந்த பக்கமா போறார். நாரதர் அந்த இடத்துல அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கார். கிராஸ் பண்ணி அவர் போறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆஹா நாரத மகரிஷி போறாரே, இப்ப இவரை தான் நம்ம பிடிச்சுக்கணும். இவரை பிடிச்சுட்டோம்னாக்க நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு அந்த பக்கம் போற நாரதர் கூப்பிடுறார். நாரதரை கூப்பிட்டு, தேவரிஷியாச்சே, ஆசிரமத்துக்கு வரும்பொழுது அவருக்குரிய மரியாதையெல்லாம் கொடுக்கணும் இல்லையோ? அந்த மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப நாரதர் கிட்ட கேட்கிறார், ராமனோ புருஷோத்தமன், ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும்? எனக்கு மண்டையை அரிக்கிறது, எனக்கு பிச்சுக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இது எங்க நடக்கிறது? உத்தரகாண்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ உத்தரகாண்டத்துல இருக்கிற இந்த இடத்துல இங்க இருந்துதான் வால்மீகி ராமாயணமே எழுத போறார், ஆரம்பிக்க போறது. இப்பதான் நாரதர் கிட்ட கேட்கிறாரு. நாரதர் கிட்ட ஏன் இது இப்படி நிகழ்ந்தது? எனக்கு தெரியல, எனக்கு இதுக்கு விஷயம் வேணும், எனக்கு என்ன ஆன்சர்னு இது வேணும் அப்படின்னும் பொழுதுதான் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய முற்பகுதியில் சங்கேப ராமாயணம்ங்கிறத நாம படிச்சோம். முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாகமாக ராமருடைய ராமாயணத்தினுடைய சுருக்கமாக நாரதர் சொன்னதாக நாம எல்லாரும் சங்கேப ராமாயணம்ங்கிறத கத்துருக்கோம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவம். வால்மீகி கேட்ட கேள்விக்கு இந்த உலகத்துல யார் புருஷோத்தமன், புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன், எத்தனை கொஸ்டின் போடுறார், அத்தனை கொஸ்டினுக்குமாக நாரதர் பதில் சொல்றார். அதுதான் சங்கேப ராமாயணம்னு சுருக்கமாக நாரதர் சொன்னதைத்தான். அதற்கு பிறகு அப்பதான் இதுக்கு என்ன காரணம்னு அவருக்கு தோன்றின்றே இருந்ததுக்கு நாம படிச்சதெல்லாம் அவர் சொன்ன உடனே அப்ப அங்க பிரம்மாவும் வரார்.
நாரதர் வந்து இதை சொன்ன மாத்திரத்தில் பிரம்மா அங்க வந்து உங்களோட ஞான திருஷ்டிக்கு யார்கிட்ட சொல்றார்? வால்மீகிக்கு. இப்ப நாரதர் சொன்னார் இல்லையா, இதையெல்லாம் வச்சுக்கோங்க, உங்க ஞான திருஷ்டிக்கு எல்லாமே இப்ப தெரிய வரும். இதெல்லாம் இத வச்சுண்டு நீங்க ராமாயணத்தை எழுதுங்கோன்னு சொல்லிட்டு போறார். அதற்கப்புறம்தான் ராமாயணத்தையே எழுத தொடங்குறார் வால்மீகி. இவர் அப்பதான் வால்மீகிக்கு புரிஞ்சுது இது ராமலீலை. வால்மீகிக்கு அப்பதான் புரிஞ்சுது இது ராமலீகை லீலை. இதுக்காகத்தான் சீதாவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்கான். அதன் பேர் துவத் சீதா, உன்னுடைய பிள்ளைகளான துவத்சூத, யாருடைய பையன்? ராமனினுடைய பையன், சீதையினுடைய பையன்களான லவ குசர்கள், அது குழந்தைகள் வளர்ந்துடுத்து. அவளுக்கு இந்த ராமாயணத்தை எல்லாம் எழுதி இவரே உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணும்போது உத்காபித மதுர கிருத்தே, மதுரமாக ரொம்ப இனிமையாக அதையெல்லாம் அவ கத்துண்டு இனிமையா கனம் பண்றாளே. ஆஹா ஆஹா ஆம்யா யஞ்ஞவாடே, வால்மீகி நாணைப்படி. அப்பா அவள்லாம் என்ன பண்றாளாம், வா வா, அங்க ராமர் வந்து ராமராஜ்யம் எல்லாம் நடக்கிறது, யாகசாலையில யாகம் பண்றான் ராமன், ராமன்கிற ராஜா, அங்க போய் நம்ம இத பாடலாம் அப்படின்னு வால்மீகி யாகசாலைக்கு லவகுசர்களை இதை அழைச்சுண்டு போய் பாட சொல்றா. அங்க இந்த குழந்தைகள் பாடுறா. நீ நைமிச்சாரண்யத்துல யாகம் பண்ண, அங்க லவகுசர்கள் வால்மீகியோட வந்து உனக்கு முன்னாடி இதெல்லாம் பாடி காட்டினாலே, அதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருந்த நீ இவ யாருன்னு புரிஞ்சுட்ட, வந்தது யாருன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்ச நீ சீத்தையை துவம் ஆப்துகானே, திரும்ப சீத்தையை உங்ககிட்ட கூப்பிட்டுக்கணும்னு நீ நினைச்சு வால்மீகி சீத்தையை அழைச்சிட்டு வரார். உடனே நினைச்சு வால்மீகி கிட்ட சொல்லி அனுப்புறார். சீத்தையை கூட்டிட்டு வந்தார். ஆனா சீத்தை என்ன மனசுல வச்சுட்டு இருக்கான்னா, தன் மீது யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன அப்படி மனசுல நினைச்சுட்டா கூட, சின்ன விஷயமா சந்தேகப்பட்டுட்டா கூட உயிர் வாழ விரும்ப மாட்டாள். அப்ப இத்தனை நாள் உயிர் வாழ்ந்தாளே எப்படி? நமக்கு எப்பமோ இல்லையா கேள்வி, நமக்குதான் உடனே தோணிடும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம். இதுவரை இருந்த காரணம் என்னங்கிறதையும் சொல்றார். என்னன்னா, ராமர் ராஜ்யத்திற்கு நல்ல பிள்ளைகள் வேணும். அப்ப அவ கர்ப்பம் தரித்து இருந்தாள். அவள் ராமனினுடைய குழந்தைகள் அவள் வயிற்றில் இருந்தது. சோ இந்த குழந்தைகளை ஈன்று எடுத்து ராமராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கி ராமனிடம் ஒப்படைக்க வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சா, இப்ப அதை நிறைவேற்றி விட்டாள். எனவே இந்த அவதாரத்தை அவள் பூர்த்தி பண்ணி கொள்ள வேண்டிய நேரம் அவளுக்கு வந்துடுத்து. பூர்த்தி பண்ணிக்கணும்னு அவளும் முடிவு பண்ணினா வால்மீகியோட அங்க வரா, யாகசாலைக்கு வரா. வந்த இடத்துல வால்மீகி சீதா தூய்மையானவள் அப்படிங்கறத அந்த சபையில சொல்றார். அத அவளே சொல்லுவாள் அப்படிங்கிறதையும் சொல்றாள். அப்ப சீதை சொன்னாலாம், ராமனை மட்டுமே நான் நினைச்சேங்கிறது உண்மையானால், ராமனை மட்டுமே நான் பூஜித்து வந்தேங்கிறது உண்மையானால், ராமனை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையானால், என்னுடைய தாயான பூமி எனக்கு இடமளிக்கட்டும்னு சொல்றார். அந்த இடத்துல உடனே பூமி புழக்கிறது. அதுல இருந்து ஒரு சிம்மாசனம், ரத்தன சிம்மாசனம் வருது. அதுல பூமி தேவி உட்கார்ந்து இருக்கா. அதை பார்த்த உடனேயே அம்மான்னு சீத்தை ஓடுறாள். அவளை தூக்கி பூமாதேவி மடியில வச்சுக்கிறார். திரும்ப அந்த ரத்தன சிம்மாசனம் அப்படியே கீழே போயிடுறது. க்ஷிதிம் அவிதசௌ, சீதையை தன் மடியில வச்சுண்டா, பூமிக்குள்ளேயே போயிட்டா. தொம்ச காலார்த்தி தோபோகோ, உடனே குருவாயிரப்பா ராமா, நீயும் என்ன பண்ண, உன்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கணுங்கிற காலம் உனக்கு வந்துடுத்து. காலார்த்தி, காலமூர்த்தி வந்து உனக்கு அதை உணர்த்தினான். காலமூர்த்தி நினைவூட்டுறான். அதை நீ சாக்கா வச்சுக்கிற. என்ன பண்றான் அப்படின்னா, அந்த காலமூர்த்தி அங்கிருந்து வந்து உணர்த்தும் பொழுது, ராம சபையில ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அயோத்தியில ரூம்ல இருக்கான். இருக்கும் பொழுது அந்த காலதேவன் அங்கேருந்து போறான். உள்ள போகும் பொழுது என்ன சொல்றான்னா, லக்ஷ்மணனை வாசல்ல காவல் வச்சுட்டு, எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, காவல் வச்சுட்டு உள்ள போறான். அப்பா நான் ராமன்ட்ட பேசி முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். ராமனும் அதே மாதிரி சொல்கிறான். சொல்லும் பொழுது காலதேவன் சொல்கிறான், யாராவது அப்படி உள்ள வந்தால் நீ அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு ராமனுக்கு சொல்லிடுறான். ராமனும் சரின்னு ஒத்துக்கிறான். லக்ஷ்மணனைத்தான் காவல் வைக்கிறான். ஏன்னா லக்ஷ்மணன் யாரையும் உள்ள விட மாட்டான், அவனும் வரமாட்டான் ராமனுக்கு தெரியும். ஆனால் உள்ளே வா 2 பேரும் காலதேவன் வந்து அவன் அவதார காலம் முடியறதுங்கிறத பத்தி ராமன் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கான். உள்ள லக்ஷ்மணன் காவல். அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் வந்தார். துர்வாச முனிவர் வந்து இப்ப போய் ராமனை பார்க்கணுங்கிறார். லக்ஷ்மணன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். ஆனா துர்வாச முனிவர் கேட்ட பாடு இல்லை. இப்ப நீ வந்து இந்த க்ஷணம் நீ வந்து
எடுத்து சொல்றியா, இல்ல நான் அந்த இதை அழிவு பண்ணட்டுமா, அதை பண்ணட்டுமா, இதை பண்ணட்டுமா, எப்படி சாபம் கொடுத்துட்டுமா? துர்வாசனினுடைய சாபத்திற்கு கேட்கவே வேண்டாம். அதனால இவன் என்ன பண்றான், வேண்டாம், நம்ம உள்ள போயிட்டு நம்ம ஒருவர் மடிந்தால் பரவாயில்லை, நாடு வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு நேர லக்ஷ்மணன் உள்ள போயிடுறான். அப்போ சொன்ன வார்த்தையை மீறி லக்ஷ்மணன் வந்துட்டான்னு இப்ப ராமனுக்கு வேற வழியே இல்லை, லக்ஷ்மணனே இப்ப சிரச்சேதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் பொழுது என்ன சொல்றான்னா, அவனால தம்பியை சிரச்சேதம் பண்ண முடியுமான்னா முடியல. அப்ப எல்லாரும் என்ன சொல்றா, துறந்தாலே லக்ஷ்மணனை மரணத்திற்கு சமம், துறந்தாலே அது மரணத்திற்கு சமம்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணனை துறக்கிறான். சௌமித்ரி காதி, அதற்கு முன் லக்ஷ்மணனை நீ துறந்த, உன்னுடைய அவதாரம் முடிவதற்கு முன்னாலேயே லக்ஷ்மணனை நீ துறந்தாயே. இதை இப்படி வேறு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட இதுதான் லக்ஷ்மணனா வந்திருக்கிறது. இப்ப லக்ஷ்மணன் முன்னாடி அங்க போனாதானே படுக்கையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்க முடியும். ஆதிசேஷன் பார்க்கடல்ல போய் இருக்கிறதுக்கு இவர் போறதுக்கு முன்னாடி சீதை போயிட்டா, முன்னாடி அங்க மகாலட்சுமி ரெடி ஆயிட்டா, அப்புறம் ஆதிசேஷன் போன மொழியோ, அப்போ அவதாரம் முடிய போறது, படுக்க ரெடி ஆயிடுது. சரையூ பிருத்தியை உடனே நீ என்ன பண்ணிட்ட, சரையூக்கு போன. அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டா, சரையூல இறங்கி விண்ணுலகம் போறதுக்கு ரெடியான. அப்ப அயோத்தியில இருக்கிற அத்தனை பேர் அடியார்கள் எல்லாரும் பின்னாடியே வந்தா, எல்லாரையும் நற்கதி அடைய வைக்கணும்னு நீ அவளோட சரையூல இறங்கின. சாக்கம் நாக்கம் பிரயாக, அவளை எல்லாரையுமே விண்ணுலகத்துக்கு கூட்டு போக முடியுமான்னா முடியாது. அதனால அவளை என்ன பிரம்மலோகத்துக்கு மேல விண்ணுலகத்துக்கு கீழே சாந்தானிக லோகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லோகத்துல அவளை கொண்டு அவளை எல்லாம் வச்ச. அங்க போயிட்டு அவா சிறிது காலம் அங்க இருந்து அதற்கு பிறகு சரணாகதி பண்ணி அல்லது பக்தி யோகத்தை பண்ணி அதற்கு பிறகு அவ விண்ணுலகம் அடையணும், அவளுக்கு நற்கதி கிடைக்கும்னு, அவளை ஈஸியா மோட்சம் அவளுக்கு போயிடலாம்னு அங்க கொண்டு சேர்த்த. அதற்கு பின் நிஜ பதமகமஹா, உன்னுடைய இருப்பிடமான நிஜ பதமான வைகுண்டமாத்தியம், வைகுண்டத்தை அடைந்து மகாலட்சுமி தாயாரோட ஆதிசேஷன் மேல வைகுண்டநாதனா நீ குருவாயிரப்பா நீ அமர்ந்தாயேன்னு சொல்லி அவருடைய அவதார பூர்த்தியையும் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். 10வது ஸ்லோகம். சோயம் மர்த்தியாவதாரத்தலு கலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம் விஸ்லேஷார்த்திர்நிராகஸ்த்யஜனமபி காம தர்மாதிசக்த்யா நோ சேத் ஸ்வாத்மானுபூதே க்வனு தவ மனசோ விக்ரியா சக்ரபாணே சத்வம் சத்வைகமூர்த்தே பவனபுரபதே வியாதுனோ வியாதிதாபான். இந்த ராமாவதாரம் சொல்லும் செய்தி. சோயம் மர்த்தியாவதார, குருவாயிரப்பா இப்படி மனுஷனா ராமன் என்ற அவதாரத்தை நீ பண்ண. தவ கலு நியதம், உன்னுடைய அவதாரம்ங்கிறது நிச்சயமா மர்த்திய சிக்ஷார்த்தம், மனுஷனுக்கு பாடம் சொல்லறதுக்கு தானே. இந்த மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா நீ என்னத்துக்காக பூமிக்கு வரணும், மனுஷன் எப்படி வாழணுங்கிறத எங்களுக்கு உணர்த்தறதுக்காக தான் நீ பூமிக்கு வந்த. நீ வாழ்ந்து காமிச்சு அதுபடி நாங்க இருக்கணும். விஸ்லேஷார்த்திர் நிராகஹா. அப்ப ஒரு பொருள்ல எப்படி இருக்கணும் மனுஷன், ஒரு பொருள் மேல அதிகமா ஆசை வச்சான்னா வைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ற. ஒரு பொருளின் மீது அதிகமாக ஆசை ஒருவன் வச்சா அதன் பிரிவு ஒண்ணு ஏற்படும். பிரிவு ஏற்படும் போது அவனுக்கு துயரம் வரும், அதனால கஷ்டம்தான் படணும். இதுக்கு ராவணனே சாட்சி. சீத்தை மேல ரொம்ப ஆசை வச்சுட்டு சீத்தை கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு நாட்டையே இழந்து உசுரியும் போச்சா, எல்லாம் போச்சா, அவன் தான் சாட்சி. யஜனம் அபி பவேத் காம தர்மாதி சக்தியா. அப்ப உயர்ந்த தர்மத்துல ஒருத்தன் வாழணும் அப்படின்னாலும், சரியாத கடைபிடிக்கணும் அப்படின்னாலும், அதுல உறுதியா ஒருத்தன் இருந்தான்னா வாழ்க்கையில பல விஷயங்களை அவன் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம்னு நினைச்சு கவலையும் படக்கூடாது. கவலைப்படாம தர்மத்தின் வழியில் இடைபடாம அவன் பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்த்தறதுக்கு, இந்த லோகத்திற்கு உணர்த்தறதுக்கு தானே வந்தேன். இல்லைன்னா நோச்சே ஸ்வாத்ம அனுபவத்தே, நீயோ உன்னுடைய இன்பத்துல அழகா க்ஷீராப்தி சைனத்துல நீ பாட்டுக்கு தலைச்சுட்டு இருக்கவன். குவனு தனு மனசக, உனக்கு சோகம்னு ஒண்ணு உண்டா, மகிழ்ச்சின்னு ஒண்ணு உண்டா, இதுக்கெல்லாம் உனக்கு இடமே கிடையாதே. நீ இதையெல்லாம் எங்களுக்கெல்லாம் உணர்த்தறதுக்காகத்தானே இங்க வந்த. அதனால சக்கரபானே, கையில் சக்கரத்தை எல்லாம் ஏந்திரவனே, சத்வம் சத்வைக மூர்த்தே, சத்வ குணமே வடிவெடுத்தவனே, பவன புரவத்தே, குருவாயூருக்கெல்லாம் தலைவனே, வியாதுனு வியாதி தாப்பான்.
இப்படி ரோகத்தால ஏற்படுற தாபங்களை எல்லாம் போக்குன்னு பொதுவா வேண்டியதுல இருந்து பட்டத்திரியினுடைய பரந்த மனப்பான்மை நமக்கு தெரியறது. இத போக்கி கொடுன்னு, எனக்கு என்னோடத போக்கி கொடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கல அவரு. தாபத்தை போக்கி கொடுன்னு பொதுவா வேண்டிக்கிறார். அப்படி வேண்டிண்டு அப்படி பிரார்த்தனை பண்ணிண்டு ராமச்சரித்திரத்தை முடிக்கிறார் பட்டத்திரி. இந்த ராமச்சரித்திரத்தை பட்டத்திரியை முடிப்பதில் பட்டத்திரிக்கும் நமஸ்காரம் பண்ணி, ஸ்ரீராமபிரானுக்கும் குருவாயூரப்பனுக்கும் நமஸ்காரம் பண்ணி நாம இன்னைக்கு இதை முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.